Thank you. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அடுத்த எக்கனாமிக்ஸ்ல லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? எங்க இந்த பையன் வருவார மாட்டாரா? எப்போ வருவாரு? கால் பண்ணி சீக்கிரம் வர சொல்லு. அவரு தான் கேட்டாரு. பேசாதீங்க. பேசாதீங்க, அமைதியா இருங்க. லேண்ட் ரிஃபார்ம்ஸ்ங்கிறது என்னன்னா, அது ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? இதோட கோர் தீம் என்னன்னா, நிலம் அதிகமா வச்சிருக்கவங்க கிட்ட இருந்து நிலத்தை வாங்கி நிலம் இல்லாதவங்களுக்கும் குத்தகைக்கா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கும் பிரிச்சு கொடுக்கறது தான் லேண்ட் ரிஃபார்ம்ஸ். இதோட கோர் தீம் என்னன்னா இதுதான். இதுல இருந்துட்டு அதாவது முன்னாடி இருந்து இப்ப வரைக்கும் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. ஒன்னா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் வந்து நீங்க ஆல்ரெடி வந்து ஹிஸ்டரியிலே படிச்சிருப்பீங்க. ஹிஸ்டரி மீன்ஸ் ஐஎன்எம்லேயே படிச்சிருப்பீங்க. 3 மெத்தட்ஸ் இருக்கும். ஜமீன்தாரி சிஸ்டம், ரயோத்வரி சிஸ்டம், தமிழ்லயும் அதுதானே, ரயோத்வரி சிஸ்டம், மஹல்வாரி சிஸ்டம். இந்த 3 இருக்கும் இல்லையா? இதுல இந்த 3 சிஸ்டம் பிரிட்டிஷ் வந்து அவங்க கண்ட்ரியில என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்களோ அதை கொண்டு வந்து நம்ம இந்தியன் சிஸ்டம்குள்ள புகுத்துனாங்க. ஓகேவா? அப்ப எப்பவுமே எப்படி ஒரு நம்ம கண்ட்ரிக்கும் அவங்களோட பழக்க வழக்கங்களுக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையா? இப்ப அதை கொண்டு வந்து அப்படியே இங்க இந்தியன் அக்ரிகல்ச்சர் சிஸ்டம்ல செட் பண்ணும்போது நமக்கு அது ஒத்து வரல. இதனாலதான் அந்த மூணு சிஸ்டம்ஸை நாம ரீஃபார்ம் பண்றோம். எப்போ இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம். அப்ப ஃபர்ஸ்ட் அந்த 3 சிஸ்டமும் பார்த்துடலாம். அந்த 3 சிஸ்டம் பார்த்ததுக்கு அப்புறம் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் நமக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த விஷயத்துக்காக கவர்மெண்ட் என்னெல்லாம் எடுத்தாங்க, அதுல என்னெல்லாம் சக்சஸ்ஃபுல், எதெல்லாம் ஃபெயிலியர், எதெல்லாம் பார்ட்லி சக்சஸ்ஃபுல், பார்ட்லி ஃபெயிலியர் ஆனதுக்கு என்ன ரீசன்ஸ், இதெல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. நீங்க பேசுனீங்கன்னா எனக்கு நடத்த வராது. அப்புறம் பாதி சொல்லிட்டு பாதி சொல்லாம போயிடுவேன். எழுதி இருக்கிறது புரியலன்னா இது ஜமீன்தாரி சிஸ்டம், இது ரயோத்வாரி சிஸ்டம், இது மஹல்வாரி சிஸ்டம்.
லேண்ட் ரிஃபார்ம்ஸ்ல மூணு முக்கியமான விஷயம் இருக்கு. ஒன்று, லேண்டோட ஓனர்ஸ் யாரு, 3 சிஸ்டம்லையும் நிலம் யாருக்கு சொந்தமானதா இருந்தது. அடுத்து அந்த நிலத்துல யாரு கல்டிவேஷன், அதாவது வந்து விவசாயம் யாரு பண்ணாங்க, என்னோட நிலத்துல யார் பண்றாங்கன்றதா விஷயம். யாரு விவசாயம் பண்ணாங்க, அந்த நிலத்துக்கான வரியை யாரு கவர்மெண்ட் கட்டினாங்க. இந்த 3 விஷயம் தான் இந்த 3 சிஸ்டம்ஸ்க்குமே மாறும். டில் நவ் இதை 3 வச்சுதான் சிஸ்டம்ஸை வந்து மாத்துவாங்க. ஓகேவா? இப்போ ஜமீன்தாரி சிஸ்டம்ல என்ன பண்ணுவாங்களா, ஒரு பர்டிகுலர் வில்லேஜை வந்து ஜமீன்ஸா பிரிச்சிருப்பாங்க. ஒரு ஜமீன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு 300 ஏக்கர் ஒரு ஜமீன்தார் வச்சிருக்காரு அப்படின்னா, இந்த 300 ஏக்கர்ல நிறைய விவசாயிகள் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, விவசாயம் பார்ப்பாங்க. அதாவது வேலை செய்யறது அவங்க. ஓகேவா? இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கிட்ட இருந்து அவங்க வந்து ஒரு நெல் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வாங்கிட்டு இப்ப அதுல இருந்து டாக்ஸ் கட்டிக்குவாங்க, மீதியா அவங்க வச்சுக்குவாங்க. இதுதான் பேசிக்கா ஜமீன்தாரி சிஸ்டம்ல வரும். இப்போ நோட்ஸ் எழுதிடுறேன், எழுதிக்கோங்க. இதை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா, படிச்சிருக்கீங்களா ஆல்ரெடி ஐஎன்எம்ல? இது வந்து லார்ட் கார்ன்வாலிஸ். இது நீங்க அங்கேயும் படிப்பீங்க. இது 3 ஒன்னா படிச்சுக்கிட்டீங்கன்னா மறக்காது. ஓகேவா? இப்போ வந்து இது வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா, லார்ட் கார்ன்வாலிஸ். கார்ன்வாலிஸ் பிரபுவா? எப்ப இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்னா 1793ல. யாரு யாரோ சொன்னீங்க, வெரி குட். ஓகே, இது வந்து எப்ப இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 1793ல. ஓகேவா? பிரிட்டிஷ்ல வந்து ஃபியூடல் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு. இந்த ஃபியூடல் சிஸ்டம்ங்கிறது கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், முற்றிலுமான ஒரு சுரண்டல். என்னன்னா இதுதான், அந்த வேலை செய்யறவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஈல்டையும் நிலத்தோட ஓனர் யாரோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்ப அட்லாஸ்ட் அவங்க கிட்ட என்ன இருக்கும், அவங்க லைஃப், அவங்க வாழ்க்கையில வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டே இருக்காது. கம்ப்ளீட்டா அவங்களோட உடல் உழைப்பை மட்டுமே எடுத்துப்பாங்க. அந்த சிஸ்டம் தான் கார்ன்வாலிஸ் கொண்டு வந்து இங்க வச்சாரு. அங்க இருந்த ஃபியூடல் சிஸ்டம் தான் இங்க என்னவாச்சு, ஜமீன்தாரி சிஸ்டமா ஆச்சு. ஓகேவா? இப்ப இந்த ஜமீன்தாரி சிஸ்டம்ல ஜமீன்தார் தான் என்ன பண்ணுவாரு, வரியை வந்துட்டு மொத்த ப்ரொடியூஸ்ல இருந்து, மொத்த உற்பத்தியில இருந்து அந்த வரியை வந்துட்டு கவர்மெண்ட் கட்ட போறாரு. கவர்மெண்ட் மீன்ஸ் பிரிட்டிஷ் கவர்மெண்ட், அவங்களுக்கு கட்ட போறாரு. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, வரி இப்ப அவங்க கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க இல்லையா, இதுல 11ல 10 பங்கு. ஓகேவா? இதை என்ன பண்ணணும்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கட்டிடுவாங்க. ஓகே, அடுத்து இந்த மீது இந்த ஒரு பங்கு இருக்குல்ல, 1/11, இதை என்ன பண்ணுவாங்கன்னா ஜமீன்தார்ஸ் வச்சுப்பாங்க. புரியுதா? இந்த ஏரியாஸ்ல ஜமீன்தாரி சிஸ்டம் இருந்துச்சு. என்ன நான் நடத்திட்டு இருக்கும்போது இங்க பாருங்க, உங்களதான் சொல்றேன், உங்க பேர் என்ன? நீங்க சிரிச்சீங்கன்னா எனக்கு என்ன தெரியுமா தோணும், டீஸ் பண்ற மாதிரி தான் தோணும். இது எந்தெந்த இடத்துல வந்துட்டு எஃபெக்ட்ல இருந்துச்சுன்னா, அபாத், ஒரிசா, ஆக்ரா, வெஸ்ட் பெங்கால், பெங்கால், ராஜஸ்தான், இந்த இடத்துல எல்லாத்துலயும் ஜமீன்தாரி சிஸ்டம் அப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? மேஜர் ஏரியாஸ் வந்து இதுதான். நான் எழுதியிருக்கிறது புரியல, சொல்றேன், எழுதிக்கோங்க. அவாத் ப்ரொவின்ஸ்னா மாகாணமா தமிழ்ல, அவாத் மாகாணம், ஒரிசா, ஆக்ரா, பெங்கால், ராஜஸ்தான், இந்த ஏரியாஸ்ல இது முக்கியமா இருந்தது. ஓகேவா? இதுக்கு அடுத்து வந்ததுதான் ரயத்துறை சிஸ்டம். யார் கொண்டு வந்தாங்க? வெரி குட், தாமஸ் மன்ரோ கொண்டு வந்தது. எப்ப கொண்டு வந்தாங்க?
1820ல இதுல லேண்டோட ஓனர்ஸ் யாருன்னா ரயோத் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங்னா யாரு நிலத்தை உழுறாங்க, ஃபார்மர்ஸ்ங்கிறத பேசிக்கா மீனிங். ஆனா அத நிலத்தை யாரு கல்டிவேட் பண்றாங்களோ அவங்க ரயோட்ஸ். ஓனர்ஸ் இங்கே யாருன்னா ரயோட்ஸ் தான். ரயோட் மீன்ஸ் ஃபார்மர்ஸ், அந்த டில்லர்ஸ் ஆஃப் த லேண்ட். நிலத்தை யார் உழுறாங்களோ அவங்க தான் இந்த சிஸ்டம்ல நிலத்தோட உரிமையாளர். ஓகே, வந்து உரிமை அந்த இந்த நிலம் யாரோடதுன்னா யாரு வந்து அந்த நிலத்துல கல்டிவேட் பண்றாங்களோ அவங்களோட தான் இருக்கு. ஓகேவா? இப்ப இதுல ஓனர்ஸ் வந்து யாரு? ஃபார்மர்ஸ். டாக்ஸை யாரு பே பண்றாங்க? இதுல யாரு டாக்ஸ் பே பண்ணாங்க? ஜமீன்தார்ஸ் வந்து பே பண்ணாங்க. இங்க லேண்டும் இவங்களோட தான், டாக்ஸ் பேயர்ஸும் யாரு? ஃபார்மர்ஸ் தான். ஆனா இங்க என்ன பிரச்சனைனா இண்டிவிஜுவலா அவங்க கட்டுறாங்க இல்லையா, அப்ப என்ன ஆயிடுதுன்னா இந்த எவ்வளவு டாக்ஸ் கட்டணும், எவ்வளவு வரி கட்டணுங்கிறதெல்லாம் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றாங்க. என்ன தனித்தனியா கட்டும்போது என்ன பண்ணுறேன், என் நிலத்துல விலையில நான் கட்டல. இப்போ ஒரு குரூப்பா நம்ம சேர்ந்து பண்றோம்னா ஒரே ஜமீன் மட்டும் பார்த்துப்பாரு. இப்போ ஒருத்தரும் தனித்தனியா விவசாயம் பாக்குறாங்க இல்லையா, தனக்கு விளைச்சல் கம்மியா இருந்ததுன்னா என்ன பண்றாங்க, கட்ட முடியல, அதனால கட்ட மாட்டேங்கிறாங்க. இந்த இடத்துலதான் நமக்கு என்ன ஒரு போஸ்ட் கிரியேட் ஆகுச்சுன்னா கலெக்டர்ஸ். இப்ப நம்ம சொல்றோம்ல டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், இந்த கலெக்டருங்கிறது இவங்க கிட்ட இருந்து அந்த வரியை கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கட்டுறதுக்காக சோல் பர்பஸ் அது மட்டும்தான். அப்போ இப்ப அப்படி கிடையாது. அதுக்காக தான் இந்த டைம்ல தான் இந்த போஸ்டிங் வந்து கொண்டு வராங்க. ஓகேவா? இப்ப இதுல இன்னும் வேற என்ன சொன்னேன், இது எந்தெந்த பகுதியில இருந்தது நீங்க எழுதுறேன், நோட் பண்ணிக்கோங்க. மெட்ராஸ்ல இருந்தது வந்து இதுதான், ஐ மீன் இப்போ தமிழ்நாடு. சென்னையில வந்து இங்க இருந்தது வந்து இந்த சிஸ்டம் தான் இருந்தது. எந்தெந்த இடத்துல இருந்ததுன்னா மெட்ராஸ், பாம்பே, அசாம், கூர்க். இங்க எங்க இருந்தது? அபாத், ஒரிசா, பெங்கால், ராஜஸ்தான், ஆக்ரா. ஓகேவா? இப்ப நீங்க எப்படி மைண்ட்ல கொண்டுட்டு வந்தீங்கன்னா இது திட்ட நமக்கு வந்து நார்த் இந்த பக்கம் மேப்ல இந்த பக்கம் இருந்திருக்கு. இதே எங்க இருந்திருக்கு, இந்த பாம்பே எடுத்துட்டு பாத்தீங்கன்னா எங்க வரும்? மெட்ராஸ், அசாம், கூர்க் இங்க ஸ்ப்ரெட் ஆகி தான் இருக்கு. இதுல மேஜரா இந்த ரெண்டு ப்ராவின்ஸ் தான். நம்ம அப்ப மாகாணங்களா பார்த்தோம்னா மெட்ராஸ்லயும் பாம்பேலயும் இருந்திருக்கு. ஓகே, இதை கொண்டுட்டு வந்தவர் லார்ட் கார்ன்வாலிஸ். இது தாமஸ் மன்ரோ. இது 1793. இது 1820. அதுக்கப்புறம் இதுல வந்து லேண்ட் ஓனர்ஸும் ஜமீன்தாஸ் தான். லேண்ட் ரெண்ட் பே பண்றதும் டாக்ஸ் பே பண்றதும் ஜமீன்தாஸ் தான். வேலை செய்யறவங்க மட்டும்தான் யாரு? ஃபார்மர்ஸ். இங்க வந்து லேண்ட் வச்சிருந்ததும் ஃபார்மர்ஸ் தான், லேண்ட் கல்டிவேட் பண்ணதும் ஃபார்மர்ஸ் தான், ஓனரும் ஃபார்மர்ஸ் தான், வச்சிருந்ததும் ஃபார்மர்ஸ் தான், ரெண்ட் பே பண்ணதும் அவங்க தான். ஆனா என்ன, கலெக்டர்னு ஒரு போஸ்ட் இருந்திருக்கு, இவங்க தான் இதை கலெக்ட் பண்ணி கட்டியிருக்காங்க. ஓகேவா? ஆனா இந்த சிஸ்டம் வந்துட்டு எதனால ஃபெயிலியர் ஆச்சுன்னா இவங்க ஃபிக்ஸ் பண்ற ரெண்ட் ஆர் டாக்ஸ், வரின்னு சொல்லுவாங்க, வாடகைன்னு நம்ம சொல்லலாம், அந்த நிலத்துக்கு அது வந்து ரொம்ப அதிகமா இருந்தது, அதனால அவங்க கட்ட முடியல. ஓகேவா? இந்த டைம்ல தான் வந்துட்டு இன்னும் நிறைய கிளர்ச்சிகள்லாம் வரும். இந்த ரைட் வரி சிஸ்டம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் முண்டா ரெபலியன், இந்த மாதிரி நிறைய ரெபலியன்ஸ் வரும். அது உங்களுக்கு ஹிஸ்டரியில நடத்துவாங்க. இந்த மாதிரி அவங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுனால தான் என்ன ஆகுது, அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை. ஓகேவா? இந்த மாதிரி வரும்போது என்ன ஆகுதுன்னா கிளர்ச்சிகள் வந்து வர ஆரம்பிக்குது. இது நீங்க அங்க படிப்பீங்க. இப்ப அடுத்து இருக்கிறது மஹல்வாரி சிஸ்டம். மஹல் அப்படின்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா குரூப் ஆஃப் வில்லேஜஸ் ஆர் வில்லேஜ். ஒரு கிராமம் இல்லைன்னா ஒரு 4-5 கிராமங்களை சேர்த்தத ஒரு மகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இங்க என்ன ஆகும்னா நிலம் வந்து அவங்க கிட்ட தான் இருக்கும். இங்க எப்படி கலெக்டர்ஸ்னு இருந்தாங்களோ இங்க வில்லேஜ் கமிட்டின்னு ஒண்ணு இருக்கும். இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா டாக்ஸை வாங்கி அங்க கட்டுவாங்க, கவர்மெண்ட்டுக்கு கட்டுவாங்க. அதுக்கு பேரு வில்லேஜ் கமிட்டி. வில்லேஜ் கமிட்டி தான் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா பேர் எதுவும் இல்லை. நீங்க வந்து கிராம நிர்வாக குழுக்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் தமிழ்ல. ஓகேவா? யாரு கொண்டுட்டு வந்தாங்க?
எப்போ கொண்டு வந்தாங்க? யாரோ கரெக்டா சொன்னீங்க. 1833. இதுல வந்து ஓனர்ஸ் யாரு? ஓனர்ஸ் யாரு? லேண்டுக்கு ஓனர்ஸ் யாரு? ஃபார்மர்ஸ் தான். மஹல் அப்படிங்கிறது என்ன? கிளஸ்டர்ஸ் ஆஃப் வில்லேஜஸ். ஒரு கிராமம் அல்லது சில கிராமங்கள் கொண்ட ஒரு குழுவை தான் மஹல் அப்படின்னு சொல்றாங்க. இதுல டாக்ஸ் யார் கலெக்ட் பண்ணி கட்டினாங்க? வில்லேஜ் கமிட்டி. எங்கெங்க இது இருந்துச்சுன்னா பஞ்சாப்லயும் கங்கை சமவெளி பகுதிகளிலும் இது அதிகமா இருந்தது. இதை நோட் பண்ணிட்டு சொல்லுங்க, இது மூணுக்கு என்ன ரிலேஷன் நான் சொல்றேன். ஓகேவா? சொல்லவா? இப்ப இதுல என்ன அப்படின்னா, நீங்க இதுல எந்த சிஸ்டம் எடுத்துக்கிட்டாலும் சரி, காமனா ஒரு பாயிண்ட் என்ன இருக்குன்னா, ஆல்ரெடி பணக்காரங்களா இருப்பாங்க, ஆல்ரெடி அந்த ஊர்ல பெரிய ஆளா இருப்பாங்க. நீங்க ஜமீன்தாரி சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா அவங்க ஜமீன்ஸா இருப்பாங்க. ஆப்வியஸ்லி அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்கள சுரண்டதான் செய்வாங்க, எக்ஸ்ப்ளாய்ட் தான் பண்ணுவாங்க, சப்ரஸ் தான் பண்ணுவாங்க. இங்க ஒரு விஷயம் வருதா, இந்த கலெக்டர்ஸ் இருக்காங்களா, இவங்களுமே யாரோட கண்ட்ரோல்ல தான் வருவாங்க. இப்ப நான் வந்துட்டு வெளியூர்ல இருந்து இங்க கலெக்டர், அதாவது அதை சொல்ல போனா வேற நாடு, அவங்க இங்க கலெக்டரா இருக்காங்கன்னா ஆப்வியஸ்லி அவங்களோட கான்டாக்ட் யார்கிட்ட இருக்கும்? அந்த ஊர்ல இருக்க பெரிய மனுஷங்க மீன்ஸ் வெல்த்தியா இருக்கவங்க கிட்ட தான் இருந்திருக்கும். அப்பவும் என்ன பண்ணுவாங்க? இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இவங்களா அப்ரஸ் தான் பண்ணுவாங்க. இங்கேயும் அதே தான். இந்த வில்லேஜ் கமிட்டியில யார் இருந்திருப்பா? வில்லேஜ் கமிட்டிங்கிறவங்க வாங்கி கட்டுறாங்க மகள்வாரி சிஸ்டம்ல, அவங்களும் யாராதான் இருந்திருப்பாங்கன்னா இந்த ஜமீன்தாஸ் மாதிரி இருக்கவங்க தான் அங்கேயும் இருந்திருப்பாங்க. இப்ப இந்த மூணு சிஸ்டம்ல, ஜமீன்தாரி சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட 400 ஏக்கர் 500 ஏக்கர் இந்த மாதிரி வந்து அவங்க வந்து லேண்ட் வச்சிருப்பாங்க. இந்த எல்லா சிஸ்டம்லயும் எந்த இடத்துல வந்து அவங்களால வந்துட்டு அந்த ரெண்ட் டாக்ஸை பே பண்ண முடியாம போகுதோ அப்ப அவங்க அடிமைப்படுத்தப்படுறாங்க. அதே மாதிரி அந்த இங்க வந்து ஓனர்ஸ் யாரு? ஃபார்மர்ஸா இருந்திருக்காங்களா? இப்ப இவரால் இந்த டாக்ஸ் கட்ட முடியலன்னா இந்த இடத்துல இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சன் என்ன பண்றாரு? இந்த நிலத்தை வாங்கிக்கிறாரு. அப்புறம் என்ன ஆயிடுது அவங்களுக்கு? அவங்க லேண்ட்லெஸ் ஃபார்மர் ஆயிடுறாங்க. என்கிட்ட நிலம் கிடையாது, அடுத்து என்ன பண்ணுவேன்? உன்னோட சொந்த நிலத்திலேயே நீ குத்தகைதாரரா வேலை செய்வ. இந்த மாதிரி இருந்திருக்கு ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்ல. இதை வந்து சரி பண்றதை கொண்டுட்டு வந்தது தான் லேண்ட் ரீஃபார்ம்ஸ். ஓகேவா? லேண்ட் ரீஃபார்ம்ஸ் முன்னாடியே நம்ம என்ன பார்த்தோம்? ரீடிஸ்ட்ரிபியூஷன். நான் எழுதியிருக்கிறது புரியலன்னா சொல்றேன். ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேண்ட் டு லேண்ட்லெஸ் டில்லர்ஸ், நிலம் இல்லாதவங்களுக்கும் ஸ்மால் ஃபார்மர்ஸ்க்கும் இருக்கிறவங்க கிட்ட இருந்து வாங்கி ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்தது தான் என்ன? லேண்ட் ரீஃபார்ம்ஸ்ங்கிற கான்செப்ட். ஓகேவா? இதுக்கு அடுத்து வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் 5 மேஜர் விஷயம் பண்ணாங்க. இப்ப அடுத்து அதை பார்க்கலாம், எழுதிக்கோங்க. இதுல ஏதாவது புரியலன்னா கேட்டுருங்க. அடுத்து போலாமா? எழுதிட்டீங்களா? எல்லாருமே எழுதிட்டீங்களா?
டைம் இருந்தால் நீங்கள் எழுதுனதை இன்னொரு தடவை படிங்க, பேசாதீங்க. பேசினா உங்களுக்கும் டைவர்ட் ஆகும், எனக்கும் டைவர்ட் ஆகும். ஒரே நிமிஷமா. சொல்லுங்க, யார் கேட்டீங்க? சொல்லுங்க. நீங்க பேசுறது எனக்கு கேட்கல. அதுதாங்க இவ்வளோ நேரம் சொன்னது. யார் வந்து லேண்ட் ஓனர், யார் யார் டேக்ஸ் பே பண்ணுவாங்க, இந்த 2 விஷயம் நம்ம சொன்னோம்ல. யார் கல்டிவேட் பண்ணுவாங்க, இதுதான் 3க்கும் மேஜர் டிஃப்ரென்ஸு. ஜமீன்தார் சிஸ்டமில் லேண்டோட ஓனர் ஜமீன்தார்ஸாக தான் இருப்பாங்க. இது ரயத்வாரி சிஸ்டமில் யார் ஃபார்மர்ஸோ யார் வேலை செய்யணுங்களோ அவங்க தான் ஓனர். மஹல்வாரி சிஸ்டம்லேயும் அவங்க தான் ஓனர். அதுதான் ஃபுல்லுமே நான் சொன்னேன். அதை காட்டின அந்த ஸ்லைடை எழுதுறதுக்கே அதான் ரீசன். நீங்கள் 3 பாருங்க, உங்களுக்கு புரியும். சொல்லவா? சொல்கிறேன், அப்புறமா எழுதிக்கலாம். அபாலிஷன் ஆஃப் சமீன்தாரி சிஸ்டம். சமீன்தாரி சிஸ்டமை அபாலிஷ் பண்ணுறாங்க. இதில் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஜமீன்ஸ் கிட்ட இருந்த லேண்டையும் வாங்கி பிரித்து நிலம் இல்லாதவங்களுக்கும், தட் இஸ் லேண்ட்லெஸ் லேபரர்ஸ், அவங்களுக்கும் ஸ்மால் ஃபார்மர்ஸ்க்கும் குத்தகைதாரர்களாக இருந்தவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, பிரித்து கொடுத்துறாங்க. ஓகேவா? அதுதான் அபாலிஷன் ஆஃப் சமீன்தாரி சிஸ்டம். லேண்ட் சீலிங் ஆக்டுங்கிறது என்னென்னா, ஒருத்தட்ட இவ்வளோ லேண்டு தான் இருக்கணும், யாராக இருந்தாலும் சரி, ஒருத்தங்க கிட்ட இந்த அளவுக்கு மேலே லேண்ட் இருக்கக்கூடாது, இவ்வளோதான் இருக்கணும் அப்படின்னு லிமிட் பண்ணுறது தான் லேண்ட் சீலிங் ஆக்ட். லேண்ட் டெனன்சி ரிஃபார்ம்ஸுங்கிறது என்னென்னா, நில குத்தகைதாரர்கள் குத்தகை சீர்திருத்தம் அப்படின்னு சொல்ல தமிழில். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இவ்வளோ வருஷத்துக்கு மேலே ஒருத்தங்க வந்து ஒரு 10 வருஷம்னு வச்சுக்கோங்களேன், இல்லை 30 வருஷம்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ நாளாக ஒருத்தங்க வந்து ஒரு லேண்டில் வந்து குத்தகைதாரர்களாகவே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அந்த லேண்டில் வந்து ஒரு ஓனர்ஷிப்பை வந்து கொடுக்கணும் அப்படின்னு கொண்டு வரது தான் லேண்ட் ரீஃபார்ம்ஸ், லேண்ட் டெனன்சி ரிஃபார்ம்ஸு. லேண்ட் டெனன்சி ரிஃபார்ம்ஸில் இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ விளைச்சல்ல இருந்து எவ்வளோ நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும்னு இருக்குல்ல, அவங்களோட வாழ்வாதாரத்துக்கும் நம்ம ஒரு சரியான பங்கை வந்து கொடுத்தா தானே அவங்க லைஃப் லீட் பண்ணுவாங்க. அந்த போர்ஷன்ஸை, அந்த பெர்சன்டேஜ் பிரித்து கொடுத்தது லேண்ட் டெனன்சி ரிஃபார்ம்ஸு. அடுத்து வந்து லேண்ட் கன்சாலிடேஷன். லேண்ட் கன்சாலிடேஷன்ங்கிறது என்னன்னா, நார்மலாக ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு 3 பசங்க இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, நல்லா வந்து பிரித்து கொடுப்பாங்களா அவங்க அப்பா கிட்ட இருந்ததை. புரிஞ்சுக்கிறதுக்காக ஃபேமிலி சொல்கிறேன், ஆனால் நம்ம பேசுகிறது வந்து வில்லேஜ் பற்றி பேசுகிறோம். இப்போது 3 பேர் இருக்காங்க, XYZ இருக்கிறாங்கன்னா, எக்ஸோட லேண்ட் இது மொத்தமாக அவங்க அப்பாவோடது, ஓகேவா, ஏன்னு வச்சுப்போம். இப்போ XYZங்கிற 3 பசங்க இருக்காங்க. எக்ஸுக்கு இங்கே ஒரு பார்ட் இருக்குது, இங்கே ஒரு பார்ட் இருக்குது, இங்கே ஒரு பார்ட் இருக்குது. ஒய்க்கு இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இன்னொன்று இங்கே இருக்குது, மீதி இதெல்லாம் இசட் கிட்ட இருக்கு. இப்போ இந்த மாதிரி லேண்ட் வந்து ஃப்ராக்மெண்டடா இருந்ததுன்னா, பிரிஞ்சு இருந்துச்சுன்னா, இங்க வந்து நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா, மெக்கனைசேஷன் கொண்டு வர முடியாது, இயந்திரமயமாக்கல நம்மளால கொண்டுட்டு வர முடியாது. சின்ன சின்ன லேண்டா இருக்கும்போது ஒரே இடத்துல நிறைய பரப்புல பயிர் பண்றதுக்கும் வேற இடங்கள்ல சின்ன சின்ன பகுதிகளில் பயிர் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ இதை ஐடென்டிஃபை பண்ணி தான் என்ன பண்ணாங்கன்னா லேண்ட் கன்சாலிடேஷன் சொன்னாங்க. ஒருங்கிணைக்கிறது, நிலத்தை வந்து ஒருங்கிணைக்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ எக்ஸுக்கு வந்து எத்தனை இடத்துல இருக்கு, 3 இடத்துல இருக்கா. இப்போ இது ஃபுல்லாவே எக்ஸுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவர் என்ன பண்ணலாம், லார்ஜ் ஸ்கேல்ல ஒரே இடத்துல விவசாயம் பண்ணிக்க முடியும். இது 3 பசங்களுக்கானது இல்லை, ஜென்ரலா ஒரு வில்லேஜ்ல அந்த டைம்ல எப்படி இருந்திருக்குன்னா,
நிலம் ரொம்ப பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்திருக்கு. ஓகேவா? இதை கன்சாலிடேட் பண்றதுக்காக கொண்டு வந்த லேண்ட் கன்சாலிடேஷன். ஆனா இது ஃபெயிலியர். ஏன் அப்படின்னா இப்போ என்னோட லேண்ட் வந்து இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க வந்துட்டு ஆத்து தண்ணி வந்து போய்கிட்டு இருக்கு, ஆற்று பாசனம்ல இருக்கு. நான் இங்க இருக்க லேண்ட் விட்டுட்டு இங்க இருக்கிறத எடுப்பனா? நீர் பாசனத்துக்கு இது வந்து சின்னது, நீங்க இப்படி பார்க்க கூடாது, வைடர் வியூல இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல இருக்கிறத விட்டுட்டு வேற எங்கேயோ லாஸ்ட்ல இருக்கிற லேண்டை எடுத்துக்கிறதுக்கு நான் ஒத்துக்குவேனா? ஒத்துக்க மாட்டேன். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ். கேஸ்ட், இப்போ இங்க இருக்கவங்கள ஒரு கேஸ்டா இருப்பாங்க, வில்லேஜோட அந்த பகுதியில் இருக்கவங்க ஒரு கேஸ்டா இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ்னால இதை வந்து சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஓகேவா? அடுத்து வந்து இந்த கோஆபரேட்டிவ் ஃபார்மிங். கோஆபரேட்டிவ் ஃபார்மிங் அப்படிங்கிறது என்னன்னா, நிலத்தை சேர்க்கறது ஒரு விதம் நம்ம சொன்னோமா? ஓகே, நம்ம நிலம் அப்படியே இருக்கட்டும். இந்த நிலம் அவங்கவுங்க நிலம் எக்ஸோடது எக்ஸ் கிட்டே இருக்கட்டும், ஒயோடது ஒய் கிட்டே இருக்கட்டும், இசட்டோடது இசட்டே இருக்கட்டும். இப்ப என்ன பண்றோம்னா, இந்த மொத்த லேண்ட்லயும் ஒரே டைம்ல ஒரே பயிரையே எல்லாரும் பயிர் பண்ணோம். ஓகேவா? இப்ப நெல் போடுனா நான் நெல்லு நீ முத்து சொல்லும் அப்படி இல்லாம எல்லாரும் சேர்ந்து இப்ப ராகி விதைக்கிறாங்க அப்படின்னா ராகியே எல்லாரும் விதைக்கலாம். ஓகேவா? அப்போ வந்து என்ன ஆயிடும், லார்ஜ் ஸ்கேல் ஃபார்மிங் ஆயிடும். இதுல மொத்தம் எத்தனை பாக்ஸ் வருது? 12 பாக்ஸ் வருதா? இங்க 12 ஃபார்மர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரே மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு ஒரே மாதிரி ஃபர்டிலைசர் கொடுக்குறோம், எல்லாமே பண்ணிட்டு வர இன்கம், வர ப்ராஃபிட்டை, வர இன்கம் என்ன பண்றோம்? 12 டிவைட் பண்ணிட்டோம். அதுதான் வந்து இந்த கோஆபரேட்டிவ் ஃபார்மிங்ல அவங்க பண்ற விஷயம். கோஆபரேட்டிவ் ஃபார்மிங்கும் பண்ண முடியல. நம்ம ஜென்ரலா ரொம்ப லார்ஜ் ஸ்கேல்ல யோசிக்காம நான் பண்றதை ஏன் நீ பண்ணணும், இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கு இல்லையா? அதனால வந்துட்டு என்ன பண்ணனா, கோஆபரேட்டிவ் ஃபார்மிங்கும் கம்ப்ளீட்லி சக்சஸ்ஃபுல் கிடையாது. ஆனா கோஆபரேட்டிவ் எப்ப சக்சஸ்ஃபுல் ஆச்சுன்னா, மில்க் ப்ரொடக்ஷன்ல வரும்போது அது சக்சஸ்ஃபுல்லா இருந்தது. அடுத்து போலாமா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நோட் பண்ணிக்கோங்க. லேண்ட் சீலிங் ஆக்டா? லேண்ட் சீலிங் ஆக்ட்னா இப்போ வந்துட்டு உங்க நேம் என்ன? இப்போ அனிதா கிட்ட வந்து 50 ஏக்கர் தான் லேண்ட் இருக்குன்னா 50 ஏக்கர் தான் இருக்கணும். 50 ஏக்கருக்கு மேல நீங்க வச்சுக்க முடியாது. ஓகேவா? லிமிட்டடா தான். அது நீங்க மட்டும் கிடையாது. இப்போ இந்தியன் சிட்டிசனா இருக்காங்கன்னா அவங்களுக்கு இவ்வளவுதான் நிலம், 50 ஏக்கர் வச்சிருக்கணும், 50 ஏக்கருக்கு மேல நீங்க வச்சிருக்க கூடாது. வச்சிருந்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து அதை எடுத்துக்கிட்டு வேற யாருக்கோ கொடுத்துருவாங்க. இதுவும் இதுக்கு ரிலேட்டட் தான், காப்பி பண்ணிருங்க.
இதை காப்பி பண்ணிட்டு சொல்லுங்க. இது என்ன நான் சொல்லிடுவா, இந்த ஜமீன்தாரி சிஸ்டம், அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி சிஸ்டம்ங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தது. ஏன் அப்படின்னா இந்த சிஸ்டம்க்கு கீழே 26,000 ஜமீன்ஸ், 26,000 ஜமீன்தார்கள்கிட்ட இருந்து லேண்டை வாங்கி 30 லட்சம் ஃபார்மர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இது என்னன்னா இந்த 3 போட்டிருக்கிறது வந்து லேண்ட் டெனன்சி ரிஃபார்ம்ஸ்க்கு ரிலேட்டட். இதில் என்ன பண்ணுறாங்க, ரெண்ட்டை வந்து ரிலேட் பண்ணுறாங்க. ஓகேவா. 1/6 1/4 இருந்ததை 1/6 மாத்துறாங்க. ஒன் பை ஃபோர்னா என்ன, 25%. 1/6னா அதை விட கம்மியாக தான் வரும். அதை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, மாற்றிருக்காங்க. செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர், இப்போ வந்து ஒரு ஆக்ட் இல்லாமல் இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, குத்தகைக்கு இருக்கவங்கள எப்போ வேணா லேண்ட் ஓனர் என்ன பண்ணுவாங்க, வெளியில் போக சொல்லலாம். அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக அந்த டென்யூருக்கு வந்து செக்யூரிட்டி கொடுத்தாங்க. நான் இத்தனை மாதம் எனக்கு குத்தகைக்கு பத்திரம் போட்டு கொடுத்துருக்காங்கன்னா நான் என்ன பண்ணணும், 11 மாதம்னா 11 மாதத்துக்கு அப்புறம் தான் போவேன். அதுதான் செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர். அடுத்து வந்து இது ஆப்ரேஷன் பார்கா, BARGHA, புரியலன்னா எழுதிக்கோங்க. ஆப்ரேஷன் பார்கா இதில் என்ன பண்ணாங்கன்னா இந்த செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ரெண்ட் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வெஸ்ட் பெங்காலில் 14 லட்சம் குத்தகை ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க. ஓகேவா. இந்த நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஆப்ரேஷன் பார்கான்றது உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுனாவே போதும். என்ன பண்ணியிருக்காங்க, ரெண்ட்டை வந்துட்டு 1/4 1/6 மாற்றிருக்காங்க. செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ நாள் அவங்க குத்தகைக்கு இருக்கணுன்றத சொல்லியிருக்காங்க. ஆப்ரேஷன் பார்கா அப்படிங்கிறதுக்கு கீழே இந்த லேண்ட் டெனன்சி ஆக்டில் வெஸ்ட் பெங்காலில் 14 லட்சம் குத்தகை ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இதுக்கு அடுத்து வந்துட்டு நம்ம லேண்ட் சீலிங் பார்க்கலாம். ரெண்டாவதா இருக்குல்ல லேண்ட் சீலிங், நோட் பண்ணிட்டு சொல்லுங்க. அங்கே தண்ணி இல்லைடா. ஆமாம், வெஸ்ட் பெங்காலில் லேண்ட் டெனன்சி ரிஃபார்ம்ஸை ஆப்ரேஷன் பார்கா மூலிமா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. நோட் பண்ணிக்கிட்டீங்களா? கொஞ்சம் சீக்கிரம் இருந்துங்க. தூக்கம் வருதா? எனக்கும் தான் வருது. இதுக்கு தமிழ்ல நில உச்சவரம்பு சட்டம். அப்பா பேசாதீங்கப்பா.
இந்த லேண்ட் சீலிங் ஆக்ட்ல என்ன பண்ணாங்கன்னா 1960 இருந்து 72 வரைக்கும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒருத்தர் இவ்வளவு நிலம் வச்சிருக்க கூடாதுன்னு இருந்தது. இப்போ ஒரு ஜமீன்தார் 100 ஏக்கர் தான் வச்சிருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ஃபேமிலியில 5 பேர் இருக்காங்க. அந்த ஜமீன்தார்ட்ட 500 ஏக்கர் இருக்குன்னா என்ன பண்ணுவாரு, அவங்க ஒய்ஃபு அவங்க பசங்க இப்படி என்ன பண்ணுவாருன்னா 100 ஏக்கரா பிரிச்சு எழுதி வச்சிடறாங்க. அந்த 12 இயர்ஸ்க்கு அப்புறம் 1972க்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா ஃபேமிலிங்கிறத ஒரு யூனிட்டா கன்சிடர் பண்ணாங்க. இங்க யூனிட் அப்படின்னு சொல்லியிருக்கிறது வந்து ஒரு ஆள், அதை தான் அப்படி இருக்கேன். யூனிட்ன்றது ஒரு ஆள். 1972க்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு குடும்பம், ஒரு ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி அப்படின்னு லா டேர்ம்ஸ்ல சொல்லுவாங்க. ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு மொத்தமா இவ்வளவுதான் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணது தான் 1972க்கு அப்புறம். இது எங்க சக்சஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா கேரளா அண்ட் வெஸ்ட் பெங்கால்ல இது சக்சஸ்ஃபுல். இதுல என்ன பிரச்சனை இருந்ததுன்னா பினாமி டிரான்சாக்ஷன்ஸ். எனக்காக என்னோட ஃப்ரெண்டு பேர்ல என் நிலத்தை நான் எழுதி வச்சுக்கிறது, அதுதான் பினாமி டிரான்சாக்ஷன்ஸ். ட்ரஸ்ட்ங்கிறது என்ன பண்ணுவாங்க, இந்த ஜமீன்தார் பேர்ல ஒரு ட்ரஸ்ட் ஓபன் பண்ணிட்டு இந்த சொத்தெல்லாம் இந்த ட்ரஸ்ட்டுக்கு அப்படின்னு எழுதி வச்சுட்டா அந்த ட்ரஸ்ட் யார்கிட்ட இருக்கும், அகைன் அந்த ஜமீன்தார்ட்ட தான் இருக்கும். அதுதான் இந்த சிஸ்டம். இதுக்கு அடுத்து இந்த கவர்மெண்ட் பண்ணது இல்லாம நம்ம இப்ப 5 பார்த்தோம்ல, இந்த 5மே வந்து கவர்மெண்ட் எடுத்த மெஷர்ஸ். இதுல உங்களுக்கு கொஸ்டினும் வராது, கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்றேன். கொஸ்டின்ஸ் வராது மீன்ஸ் வரவே வராது இல்ல, கோர் ஏரியா கிடையாது. ஓகேவா? இப்ப என்னன்னா இந்த பூதான் மூவ்மெண்ட், இது என்னன்னா இது வந்து கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ் கிடையாது. ஆந்திர பிரதேஷ்ல போச்சம்பள்ளி அப்படின்ற இடத்துல ஆச்சாரியா வினோபாவே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. இவர் என்ன பண்றாருன்னா கவர்மெண்ட் பண்ணதை தாண்டி என்ன பண்றாருன்னா ஒருத்தர்ட்டையும் போய் பேசுறாரு. யாரெல்லாம் நிலம் அதிகமா வச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட போய் உங்க லேண்டை கொடுங்க, நிலம் இல்லாதவங்களுக்காக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு காந்தியன். ஸோ அகிம்சை வழியில கேட்டு அதை வாங்கி இல்லாத மக்களுக்கு கொடுத்தாங்க. இந்த மூமெண்ட்டுக்கு பேர் தான் வந்து பூதான் மூமெண்ட். பண்ணவர் பேர் வந்து வினோபாவே. பூமி தானே இருக்கும். கிராம்தான் அப்படிங்கறதும் இதே மாதிரி இதுக்கு கீழே பண்ண ஒரு இதுதான். லேண்டா இல்லாம கிராமங்கள இப்போ ஒரு ஜமீன் ஃபுல்லா ஒரு 500 ஏக்கர் இருக்குன்னா அது ஒரு கிராமமா தான் இருக்கும். அந்த கிராமத்தை அங்க இருக்கவங்களுக்கு அப்படியே பிரிச்சு கொடுக்குறது, அதுதான் கிராம்தான் மூவ்மெண்ட். கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் கிடையாது, இது ஒரு சமூக முன்னெடுப்பு, சோசியல் மூவ்மெண்ட். ஓகேவா? எழுதவா வாயில சொன்னாலே எழுதிப்பீங்களாப்பா? வாயில சொன்னாலே எழுதிப்பீங்களா? அடுத்து வந்து லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட். லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் 2013, ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் ரீசெட்டில்மெண்ட். இது எதை பத்தி சொல்லுதுன்னா ஓகே இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஓரளவுக்கு எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டாங்க. இப்ப சரி பண்ணதுக்கு அப்புறம் இப்ப என்ன பிரச்சனை வருது, கவர்மெண்ட் ஏதாவது ஒரு திட்டத்துக்காக மக்களோட நிலங்கள்லாம் கேட்குறாங்க. ஏர்போர்ட் கட்டுறதுக்கு, மெட்ரோ ஸ்டேஷன் கட்டுறதுக்கு, இல்ல புதுசா வேற ஒரு கம்பெனிங்க வந்து இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா கம்பெனி கட்டுறதுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக என்ன பண்றாங்கன்னா மக்களோட லேண்டை கவர்மெண்ட் கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்கும்போது அங்க இருக்க மக்களுக்கு வந்துட்டு ரீஹாபிலிட்டேஷன்ங்கிறது மறுவாழ்வு, ரீசெட்டில்மெண்ட்ங்கிறது மறு குடியேற்றம், வேற ஒரு இடத்துல அவங்க போய் குடியேறதுக்கான பேசிக் கம்யூனிட்டிஸை கொடுக்கறது. ஓகேவா? இப்போ இந்த 2 விஷயத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து கவர்மெண்ட் லேண்ட் வாங்குது அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸை விட 4 டைம்ஸ் ஹையரா கொடுக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு.
அந்த லேண்டை இவங்க வாங்குறப்ப என்ன ப்ராசஸ் எப்படி இன்வால்வ் ஆகும் அப்படின்றது எல்லாமே சொல்றது தான் இந்த ஆக்ட். இதுல ஒரு ஒரு ப்ராஜெக்ட்டுக்குமே அந்த கண்டிஷன்ஸ் மாறும். சில ப்ராஜெக்ட்ஸ்ல அவங்கள வந்து அந்த எம்ப்ளாய்மெண்ட்ல வந்து இன்வால்வ் பண்ண முடியும்னா என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் அப்ளை பண்ணி பண்றது தான் இந்த லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட், ரிஹாபிலிட்டேஷன் அண்ட் ரீசெட்டில்மெண்ட். இப்போ அவங்கள அந்த லேண்ட்ல இருந்து நம்ம வெளியேற்றணும் என்ன பண்றோம், அவங்களுக்கான வீடு அங்க என்ன இருந்ததோ அதை நம்ம திரும்ப கொடுக்கணும்ல, அவங்க தங்கறதுக்கான இடம், அவங்களுக்கான எம்ப்ளாய்மெண்ட் எல்லாத்த பத்தியுமே சொல்றதுதான் இந்த ஆக்ட். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது புரியாம இருக்கா? நம்ம டக்குன்னு ரெவல்யூஷன்ஸ்க்கு போயிடலாம். எழுதிட்டீங்கல்ல? இதுக்கு அடுத்ததான் இப்போ உள்ளது வந்து ஸ்வமித்வா. அன்னைக்கு சொன்னல, பார்த்துட்டு வந்தீங்களா? முந்தானத்தா பார்த்துட்டு வந்தீங்களா? ஸ்வமித்வானா என்னன்னு? ஸ்வமித்வானா லேண்ட் டைட்டிலிங், பட்டா போட்டு கொடுக்கறதுன்னு அன்னைக்கு சொன்னல. இன்னைக்கு ஒரு ஜட்மெண்ட் வந்திருக்கு. கிராமங்கள்ல நத்தம் பட்டான்னு சொல்லுவாங்க தெரியுமா? வீடு மட்டும் நம்ம கட்டிட்டு இருப்போம், நத்தத்துல வந்து அந்த ஊர்ல இருக்கவங்க வீடு கட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தா அந்த லேண்டுக்கு வந்து அவங்க தான் ஓனர்ஸ்னு இன்னைக்கு ஒரு ஜட்மெண்ட்ல அவங்க சொல்லியிருக்காங்க. ஹைகோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட்ல. அந்த ஜட்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த நிலத்துல அவங்க வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னா இந்த நில ஆக்கிரமிப்பு சட்டம்னு ஒன்று இருக்கு. அந்த சட்டத்துக்கு கீழே நீங்க வந்து அவங்களை அந்த இடத்த விட்டு காலி பண்ண சொல்ல முடியாது அப்படின்றத இன்னைக்கு அந்த ஜட்மெண்ட்ல வந்துருக்குது. இந்த ஸ்வமித்வால என்னன்னா லேண்ட் டைட்டிலிங். இந்த லேண்ட் டைட்டிலிங் அவங்க எப்படி பண்றாங்கன்னா, இன்டகிரேஷன் ஆஃப் ஜிஐஎஸ், ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், இதுதான் கூகுள் மேப் இருக்குல்ல, அந்த மாதிரி தான். இப்போ அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, பேக்கெட்ஸ் ஆஃப் லேண்ட், ஒரு லேண்டு, இந்த லேண்டை நான் பார்க்குறேன்னா இந்த லேண்டு ஓனர் யாரு, எவ்வளோ ஏரியா இருக்கு, இப்போ யார்கிட்ட இருக்கு, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் டிஜிட்டலாக அப்லோட் பண்ணி பட்டா கொடுக்கறது தான் இந்த ஸ்வாமித்வா ஸ்கீம். ஓகேவா? இந்த ஸ்கீம் வந்துச்சுன்னா நமக்கு என்னெல்லாம், இந்த ஸ்கீம்னால என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்குன்னா, கோர்ட் கேசஸ் கம்மியாகும். ஏன் கோர்ட் கேசஸ் கம்மியாகும்னா, என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த முன்னாடி இருக்க லேண்டுக்கு ஒருத்தங்க கிட்ட இருந்து இன்னொருத்தங்க வாங்கினதுக்கு அப்புறம் இன்னொருத்தங்க அது எனக்கும் பங்கு இருக்குன்னு அந்த லேண்டுக்கு நான் தான் ஓனர்னுவாங்க. இந்த மாதிரி பேப்பர்ல மட்டுமே நம்ம டாக்குமெண்டேஷன் பண்றதுனால இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கு. ஒருவேளை நம்ம இதை டிஜிட்டலா மாத்திட்டோம் அப்படின்னா, அதே மாதிரி ஏமாத்துறது இருக்கு, ஃப்ராட்லண்ட்டும் இருக்கும். என்னோடதா அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த ஸ்கீம்ல வந்து கம்மியாகும். வேற இதுல என்ன இருக்கு எல்லாமே சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். ரிலையபிலிட்டினா என்ன, நம்பகத்தன்மை தான். ஒருத்தங்க கிட்ட இந்த லேண்டை வாங்கும்போது நாமளே செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதோட லேண்ட் ரீஃபார்ம்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. லேண்ட் ரீஃபார்ம்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தாங்க. ஐயோ, லேண்ட் ரீஃபார்ம்ஸ் முடிஞ்சிருச்சு. ஒன்றும் இல்லை, இந்த ஜமீன்தாரி சிஸ்டம் இதில் இருந்துட்டு இன்னைக்கு இருக்கிற ப்ராசஸ் எப்படி வந்தது அப்படிங்கிறதா லேண்ட் ரீஃபார்ம்ஸ். இதுக்கு அடுத்து வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, ரெவல்யூஷன்ஸ் பார்க்கணும். கிரீன் ரெவல்யூஷன் அண்ட் ஒயிட் ரெவல்யூஷன் மேஜராக பார்க்கணும். இப்போ உள்ளதில் வந்து மரைன் ரெவல்யூஷன், தட் இஸ் ப்ளூ ரெவல்யூஷன் பார்ப்போம். அதுக்கப்புறம் மொத்தமாக நான் கொஞ்சம் கலர் சொல்கிறேன், இந்தந்த கலருக்கு என்னென்ன ரெவல்யூஷன் இருக்குது. ப்ரிலிம்ஸில் வந்து உங்களுக்கு அப்படி கொஸ்டின் கேட்க வந்து சான்சஸ் அதிகம். ஃபஸ்ட்டு நான் அதை சொல்லிடுறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து நான் கிரீன் ரெவல்யூஷன், ஒயிட் ரெவல்யூஷன், அதுக்கப்புறம் எம்எஸ்பி, இது 3 முடிச்சுக்கலாம். ஓகேவா? பிரேக் வேணுமா? சொல்லவா? ரெவல்யூஷன்ஸ்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. நான் வரிசையாக கலர் சொல்கிறேன், எழுதிக்கோங்க. ஒயிட் ரெவல்யூஷன் வெண்மை புரட்சி, பால்க்கு. அடுத்து ப்ளூ ரெவல்யூஷன். ஓகே மெதுவாகவே சொல்கிறேன், சொல்லுங்கள்.
ஒயிட் ரெவல்யூஷன் வெண்மை புரட்சி பாலுக்கு. ப்ளூ ரெவல்யூஷன் கடல்வாழ் ஃபிஷ் மீன் உற்பத்திக்கு. அடுத்து மஞ்சள் புரட்சி எல்லோ ரெவல்யூஷன் ஆயில் சீட்ஸ்க்கு. எண்ணெய் வித்துக்கள் இந்த நிலக்கடலை எள்ளு இந்த மாதிரி பொருள் எல்லாம் இருக்குல்ல. அடுத்து வந்து பிளாக் ரெவல்யூஷன் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். ரவுண்ட் ரெவல்யூஷன் வட்ட புரட்சி உருளைக்கிழங்குக்கு. அடுத்து எழுதிக்கிட்டீங்களா? சொல்லவா? ஸ்பீடா போறேனா? கிரே ரெவல்யூஷன் சாம்பல் புரட்சி உரம் ஃபர்டிலைசர்ஸ்க்கு. அடுத்து பிங்க் ரெவல்யூஷன் இல்ல பிங்க் வந்து ஷ்ரிம்ப் இறால். என்ன கேக்குறாங்க? பிங்க் ரெவல்யூஷன் இறால் ஷ்ரிம்ப் இங்கிலீஷ்ல. என்ன ஏதாவது டவுட்டா? ஆனியன் சொல்றீங்களா? அதாவது இப்ப ரெட் ரெவல்யூஷன்ஸ் வச்சுக்கோங்களேன், அது மீட்டுக்கும் வரும் டொமேட்டோக்கும் வரும் தக்காளிக்கும் வரும். அந்த மாதிரி நீங்க ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க, அதுவும் இருக்கு. பிரவுன் ரெவல்யூஷன் லெதருக்கு தோல் பொருட்கள் லெதர். சொல்றேங்க. கோல்டன் ரெவல்யூஷன் ஃப்ரூட்ஸ் பழங்களுக்கு. ரெட் ரெவல்யூஷன் இறைச்சிக்கும் தக்காளிக்கும் மீட் அண்ட் டொமேட்டோ. அடுத்து சில்வர் ரெவல்யூஷன் முட்டைக்கு. எழுதிட்டீங்களா? கிரீன் ரெவல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? கிரீன் ரெவல்யூஷன் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, இப்போ இந்த லேண்ட் ரீஃபார்ம்ஸ் பார்த்து சொல்லுடா. டவுட்டா? கிரீன் ரெவல்யூஷன் வந்து அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் வேளாண் உற்பத்திக்கு, உணவு தானியங்களோட வேளாண் உற்பத்திக்காக. கிரீன் ரெவல்யூஷன் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. தெரியலனா சொல்லுங்க, நான் எழுதுறேன். கிரீன் ரெவல்யூஷன் வந்துட்டு எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, இப்போ இந்த லேண்ட் ரீஃபார்ம்ஸ் பார்த்தோம்ல, இவ்வளோ ஒரு பெரிய ப்ராசஸ்க்கு அப்புறம் நம்ம கண்ட்ரியில் அந்த டைம்ல என்ன நடந்திருக்குன்னா, யாருமே வந்துட்டு நிலத்தை எப்படி வளமா வச்சுக்கிறது, அதை எப்படி யூஸ் பண்றது, அந்த இதை வந்துட்டு யாருமே, அந்த மேல்தட்டு மக்கள் யாருமே அதுக்கு கவனம் கொடுத்துருக்கவே மாட்டாங்க. வெறுமனே வந்து அங்க இருக்க விவசாயிகளை என்ன எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதை மட்டுமே குறிக்கோளா வச்சிருந்திருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி ரொம்ப நாள் இருந்ததுனால என்னாச்சுன்னா, நமக்கு நிறைய ஃபமைன்ஸ் வந்திருக்கும், பஞ்சங்கள் வந்திருக்கும். 1872 இந்த ஒரு தடவை வந்திருக்கும். அதுக்கப்புறம் நிறைய ஃபமைன்ஸ் வந்திருக்கு. உணவு தானியங்கள்ல நமக்கு தட்டுப்பாடு இருந்திருக்கு. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, வேர்ல்டுல என்ன சொல்லுவாங்கன்னா, மற்ற கண்ட்ரியை வந்துட்டு உணவுக்காக எதிர்பார்க்குற ஒரு நாடாக தான் இந்தியா இருக்கு. ஆனால் நம்ம கிட்ட என்ன இருக்கு? ஃபார்மிங் நமக்கு தெரியும், ஃபார்மிங் லேண்ட் நம்ம கிட்ட இருக்கு. ஆனால் நம்ம கிட்ட ஃபுட் ப்ரொடக்ஷன் கம்மியா இருக்கு. நம்மளோட சுய தேவைக்கு மற்ற நாட்டை எதிர்பார்த்து தான் நம்ம இருக்கோம். இப்போ இப்படி இருக்கிறதுனால தான் என்ன பண்றாங்கன்னா, ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து நம்ம அதிகப்படுத்தணும், பஞ்சத்தை வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காக ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ்னு இருக்கு தமிழ்ல. விதைகள், அந்த ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸை உள்ள கொண்டு வராங்க. எதுக்காகனா, இதோட மெயின் மோட்டோ ஃபுட் சஃபிஷியன்சி, உணவுல வந்துட்டு நம்ம தன்னிறைவு அடையணும். என்ன உணவுல வந்து நம்ம தன்னிறைவு அடையணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தாங்க. இது எந்தெந்த பயிர்களை வந்துட்டு இது மேஜரா ஃபோக்கஸ் பண்ணிச்சுன்னா, வீட்டு, ரைஸ், அரிசி, கோதுமை. ஏன்னா இது ரெண்டு தான் வந்து நார்த் அண்ட் சவுத்தில், நார்த்தன் இந்தியானாலும் சரி சதர்ன் இந்தியானாலும் சரி, இந்த ரெண்டு தான் மக்களோட பிரதான உணவுப் பொருளாக இருந்தது. பிரைமரி ஃபுட் வந்து இதுதான் இருந்துச்சு. அதனால இது ரெண்டு மேலே மட்டும் இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸை கொண்டுட்டு வரும்போது
இந்த சீட்ஸ் வந்து நம்ம நார்மல் ட்ரெடிஷ்னல் சீட்ஸ் கிடையாது, பாரம்பரிய விதைகள் கிடையாது. இதை கொண்டுட்டு வரும்போது இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா ஃபெர்டிலைசர்ஸை யூஸ் பண்றோம், உரம் பயன்படுத்துறோம். அதே மாதிரி இதுல வந்து லார்ஜ் ஸ்கேல்ல பண்றாங்க. இந்த கிரீன் ரெவல்யூஷன் வந்துட்டு மேஜரா இதுல வந்துட்டு பயனடைஞ்ச பகுதின்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் இந்தியா தான். இந்த பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ்ல இந்த சைடு இந்த பகுதி தான் வந்து இதுல மேஜரா இன்வால்வ் ஆனது. இப்ப இங்க என்ன பண்றாங்கன்னா அந்த கிளைமேட்டுக்கு அரிசி விளையாது. ஆக்சுவலா நார்மலா அந்த கிளைமேட்ல அரிசி விளையாது. ஆனா இந்த ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ் வச்சு அந்த கிளைமேட்ல வளர்ற மாதிரி தான் அந்த சீட்ஸை வந்து அவங்க ரெடி பண்றாங்க. இப்ப இந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா நாம பெரிய ஃபார்மிங்ல, அதாவது தௌசண்ட்ஸ் ஆஃப் ஏக்கர்ஸ்ல என்ன பண்றோம்னா ஒரே ஒரு சிங்கிள் கிராப்பா போடுறோம். இப்ப அரிசியா வந்து ஒரு 1000 ஏக்கர்ஸ்ல இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஒரே இடத்துல பெஸ்ட் அட்டாக் நடந்தாலும் என்ன பண்ணிடும், ஒரு இடத்துல பூச்சி தாக்குச்சுன்னா மொத்தமா போயிடும். அதனால என்ன பண்ணாங்க, பெஸ்டிசைட்ஸை உள்ள கொண்டு வராங்க. அதுக்கு அடுத்து இரிகேஷன். இப்போ அந்த சைட்ல வந்துட்டு நேச்சுரலா நெல் விளையறதுக்கான அமைப்பு அங்க கிடையாது. ஓகேவா? நீங்க கேன்ஜெட்டிக் வேலையில அதுக்கான சாத்தியம் இருக்கு, இந்த சைடு வந்து கிடையாது. இப்ப என்ன பண்றாங்கன்னா இதுக்கு இரிகேஷன் சிஸ்டம்ஸை டெவலப் பண்றாங்க. இதோட நெகட்டிவ் என்ன ஆகுதுன்னா நம்ம அதிகமா உரம் கொடுத்தது, பெஸ்டிசைட் கொடுத்ததெல்லாம் நேச்சுரல் வாட்டர் ரிசோர்சஸ்ல போய் அந்த எக்ஸஸா இருக்கிறதெல்லாம் போய் கலந்துரும். இதுதான் வந்துட்டு யூட்ராபிகேஷன் நினைக்கிறேன். இந்த கடல்ல வந்து ஆறு, குளம் இந்த மாதிரி இருக்குல்ல, மழை பெய்யும் போது இந்த லேண்ட்ல நாம போட்ட ஃபெர்டிலைசர்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அதை அடிச்சுட்டு போய் அதை அங்க சேர்த்து அங்க என்ன ஆயிரும்னா இந்த பச்சை கலர்ல இருக்கும்ல இலை இலையா, இந்த மாதிரி வந்துட்டு நிறைய இதுவாகிரும். அப்ப என்ன பண்ணும்னா அந்த தண்ணிக்கு அடியில வாழ்ற உயிரினம் இருக்குல்ல, அதுக்கு வந்து சன்லைட் கிடைக்காம போயிடும். ஸோ அங்க இருக்க எக்கோசிஸ்டம் வந்து பாதிப்படும். இந்த மாதிரி இருக்கிறதா. இதுல இன்னொன்னு என்னன்னா நம்ம வந்து முன்னாடி வந்து நம்மளோட சுய தேவைகளுக்கே மற்ற நாட்டை எதிர்பார்த்திருந்தோம். இந்த கிரீன் ரெவல்யூஷன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து எக்ஸ்போர்ட்டரா மாறணும். அதுவும் எப்படி, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரைஸ் எக்ஸ்போர்ட் இஸ் ஃப்ரம் இந்தியா. உலகத்திலே வந்து அரிசி வந்து அதிகமா ஏற்றுமதி, உற்பத்தி இல்ல ஏற்றுமதி பண்றது வந்து நம்ம தான். இந்த அந்த ஸ்டேட்டஸ்ல இருந்து நம்ம எங்க வந்துட்டோம். இப்ப பாயிண்ட்ஸா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ் இருக்குல்ல, இந்த விதைகளை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாருன்னா நார்மன் பார்லாங், NORMAN, நார்மன் பார்லாங், BORLANG, பார்லாங். இந்த சீட்ஸை கண்டுபிடிச்சதுக்காக இவருக்கு 1970 நோபல் பீஸ் பிரைஸ் வந்து கொடுக்குறாங்க. உணவுக்கும் நார்மன் பார்லாங். ஓகேவா? இதுக்காக அவருக்கு 1970 அமைதிக்கான நோபல் பரிசு வந்து கொடுக்குறாங்க. அமைதிக்கும் சாப்பாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? ஆக்சுவலா இது ஃபெமைன்ஸை வந்து ஹைலி கண்ட்ரோல் பண்ணுச்சு. பஞ்சங்களை வந்து இந்தியாவில் மட்டும் கிடையாது, நிறைய பகுதிகள் இது பஞ்சத்தை வந்து கட்டுப்படுத்தி அமைதியான வாழ்க்கைக்கு வழிவிட்டதுனால அவருக்கு இதுல வந்து இந்த விஷயத்துக்காக நோபல் பீஸ் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்தியாவில் வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு? MS சுவாமிநாதன். இவரை தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். 2 பயிர்களை மட்டும் நம்ம முக்கியமா எடுத்துக்கிட்டோம். ஒன்னு வீட், இன்னொன்னு ரைஸ், கோதுமையும் அரிசியும். 1968 பஞ்சாப், ஹரியானா, மேற்கு உத்தரப்பிரதேசம் இந்த பகுதிகளில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. 68 பஞ்சாப், ஹரியானா, மேற்கு உத்தரப்பிரதேசம் இந்த பகுதிகளில் வந்து இவங்க இதை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. 1968 1970 இந்த புரட்சியை வந்து நம்ம ஆரம்பிச்சு 1990 நம்ம தன்னிறைவு அடைஞ்சிட்டோம், செல்ஃப் சஃபிஷியன்சி. லாஸ்ட் பாயிண்ட் வந்து 1970 நம்ம வந்து இங்க கொண்டு வந்திருக்கோம். 1990 நம்ம தன்னிறைவு அடைஞ்சாச்சு, செல்ஃப் சஃபிஷியன்சி. இங்க நான் முன்னாடி ஒன்று சொன்னல, லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர்னு சொல்லி, அது தப்புங்க. நான் ஒயிட் ரெவல்யூஷன் வரதை இங்க மாத்தி சொல்லிட்டேன், ஒயிட் ரெவல்யூஷனுக்கு வரதை இங்க மாத்தி சொல்லிட்டேன், சாரி. அப்போ வந்து 50 மில்லியன் மெட்ரிக் டன், MMTன்னு சொல்லுவோம், மில்லியன் மெட்ரிக் டன் தான் MMT. 50 MMTல இருந்து 350 MMT அது உயர்ந்துச்சு.
இந்த கிரீன் ரெவல்யூஷன் வந்து சென்ட்ரல் இந்தியாவில் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தது. இதுக்காக ஒரு யோஜனா கொண்டு வந்தாங்க, ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா. ஒரே நிமிஷம் மேடம். ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா. ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா. இந்த யோஜனா எதுக்காகனா, இந்த பசுமை புரட்சி வந்து இந்த சைடு ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், வெஸ்ட் பெங்கால், ஒரிசா இந்த பகுதிகளில் வந்து அதை அதிகப்படுத்துறதுக்காக கொண்டு வந்த ஒரு யோஜனா தான் ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா. இப்போ நம்ம வந்து தன்னிறைவு அடைஞ்சிட்டோம். ஆனால் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த அதிகமாக பெஸ்டிசைட் யூஸ் பண்ணுறது, பூச்சிக்கொல்லி யூஸ் பண்ணுறது, உரம் யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்துட்டு சாயிலோட ப்ரொடக்டிவிட்டி வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அதாவது வந்து அந்த தன்மையை வந்து டீக்ரேட் பண்ணுது இல்லையா. இந்த விஷயங்கள்ல இருந்து மாறுறதுக்காக இதுக்கு அடுத்து வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பக்கம் ஷிஃப்ட் எடுத்தாங்க. ஓகேவா. இதுக்கு அடுத்து வந்து வெண்மை புரட்சி சொல்றேன். இதுல இன்னொன்று என்னன்னா, இதுல வந்து வெறுமனே அரிசியும் கோதுமையும் மட்டும்தான் எடுத்துக்கிட்டாங்க. பல்சஸ், பருப்பு, எண்ணெய் வித்துக்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு தானியங்கள், அப்புறம் இந்த மில்லட்ஸ்னா தமிழ்ல என்ன, அந்த கம்பு சோளம்லாம் சொல்லுவோம்ல, சிறுதானியங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம இதில் எதையுமே நம்ம கன்சிடர் பண்ணலை. இதுவும் இதில் ஒரு மேஜர் ஃப்ளா. இதில் இன்னொன்று என்ன ஆயிடுதுன்னா, மோனோகல்ச்சர் ஆயிடுது. இந்த ஒரு பயிரை மட்டும்தான் நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி பயிர் பண்ணும்போது கிராப் டைவர்சிஃபிகேஷன் ஒரு வார்த்தை சொன்னேன், வேற வேற பயிரை சுழற்சி முறையில் பயிர் பண்ணுறது. அப்படி இல்லாமல் இந்த மாதிரி ஒரே பயிரை நம்ம பயிர் பண்ணோம்னா என்ன ஆகுனா, அந்த ஒரே மாதிரியான சத்துக்கள் மட்டுமே அந்த மண்ணில் இருந்து அந்த பயிர் எடுத்துட்டு இருக்கும். இந்த விஷயமும் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து ஒயிட் ரெவல்யூஷன் சொல்கிறேன். ஒயிட் ரெவல்யூஷன் வந்து பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களுக்காக, பால், வெண்ணெய், நெய், தயிர், ஐஸ்கிரீம் இதெல்லாமே. இது வந்து யாரோட ஐடியா அப்படின்னா, டாக்டர் வர்கீஸ் குரியன். வர்கீஸ் குரியன் வர்கீஸ் குரியன். இதுக்கு பேஸ் என்னன்னா, கூட்டுறவு இயக்கம், கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட். ஏன்னா அங்கே வந்து குஜராத் மில்க் ப்ரொடியூசர்ஸ் கோஆபரேட்டிவ் மார்க்கெட் அப்படின்னு ஒன்று இருக்கு, ஃபெடரேஷன் ஒன்று இருக்கு. குஜராத்தில் தான் ஆரம்பிக்கிறாங்க. அனந்த் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஆரம்பிக்கிறாங்க. கேக்குதா சார்? இப்போ இந்த கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட்டை வைட் ரேஞ்சில் மார்க்கெட்டிங்காக எடுத்துட்டு போறதுக்காக கொண்டு வந்தது தான் ஒயிட் ரெவல்யூஷன். இப்போ இதுக்காக என்ன பண்றாங்கன்னா, NDDB, நேஷனல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு, NDDB. கிரீன் ரெவல்யூஷனுக்காக 50 mmTல இருந்து 350 mmT. இது கிரீன் ரெவல்யூஷன் வரதுக்கு முன்னாடி. ஓகே, இது கிரீன் ரெவல்யூஷன் வரதுக்கு முன்னாடி, இது கிரீன் ரெவல்யூஷன் பண்ணதுக்கு அப்புறமா. இங்கே தான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மில்க் ப்ரொடியூசர்ஸாக நம்ம மாறுறோம். ஒயிட் ரெவல்யூஷனில் தான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மில்க் ப்ரொடியூசர்ஸாக மாறுறோம். 22% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ப்ரொடக்ஷன். உலகத்தோட 22% உற்பத்தி வந்து எங்கே நடக்குதுன்னா இந்தியாவில் நடக்குது.
சத்தமாக பேசுனீங்கன்னா தான் எனக்கு கேட்குறேன். பால் மில்க்குக்கு. இது வந்துட்டு கிராமப்புறத்தில் இருக்கிற விவசாயிகளோட இன்கம்ஸ் தான் அதிகப்படுத்துச்சு. இந்த இந்த கோஆபரேட்டிவ்லேருந்து இந்த மாடலை கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, இந்த அமுல்ங்கிறது தான் இது சக்ஸஸ்ஃபுல்லாக வெளில பிராண்டாக நமக்கு தெரியுறது வந்து அமுல். இந்த ஆப்ரேஷனுக்கு பேர் வந்து ஆப்ரேஷன் ஃப்ளட். ஆப்ரேஷன் ஃப்ளட்டுங்கிறது வந்து மில்க் ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தின ஒரு ஆப்ரேஷன் தான். அது இந்த ஸ்கீம், இந்த ரெவல்யூஷனுக்கு கீழே வந்த ஒரு ஸ்கீம் ஆப்ரேஷன் ஃப்ளட். இன்க்ரீசிங் த மில்க் ப்ரொடக்ஷன். 22% உலகத்தோட ப்ரொடக்ஷன்ல இந்தியா பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? வேற ஏதாவது இதுல டவுட் இருக்கா? அடுத்து பிரேக் போயிட்டு வந்துடுறீங்களா? எம்எஸ்பி பார்த்துடலாங்க. பார்த்துடலாம்னா எம்எஸ்பி பிடிச்சா முடிஞ்சிருச்சு. ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். எம்எஸ்பினா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். ஏற்கனவே படிச்சிருக்கீங்களா? நடத்திட்டாங்களா? குறைந்தபட்ச ஆதார விலைன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஓகேவா? எம்எஸ்பி ஆதார விலை. அந்த ஆதாரங்கிறது கரெக்டாக தானே எனக்கு தெரியல, யாராவது ஒருத்தர் செக் பண்ணுங்க. எம்எஸ்பினா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். தமிழில் பாருங்க. ஆதரவு விலை. சரிங்க. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பயிரை வந்து பயிரிடுறதுக்கு முன்னாடியே இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை, ஆதரவு தானே, ஆதரவு விலை என்ன அப்படின்றத டிசைட் பண்ணிடுவாங்க. முன்னாடி வந்துடுறீங்களா? பின்னாடி இருக்கவங்க. இப்போ இதை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பயிரை வந்துட்டு விளைவிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகுதோ அதுலேருந்து 1.5 மடங்கு இன்ட்டு 1.5. ₹1 செலவாகுதுன்னா 1.5 ரூபாய் வந்துட்டு என்னது எம்எஸ்பி. ஒரு பயிரை நான் ஒரு பயிர் பண்ணி நான் அறுவடை பண்ணுறதுக்கு எனக்கு ₹1 செலவாகுது அப்படின்னா குறைந்தபட்ச ஆதரவு விலை என்ன ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா 1.5 ரூபாய். தட் இஸ் 1.5 டைம்ஸ். 1.5 டைம்ஸ் த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது அதுதான். எவ்வளோ நமக்கு தேவைப்படுதோ, எவ்வளோ நமக்கு செலவாச்சோ அதுலேருந்து 1.5 மடங்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து நார்மலாக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த 22 இந்த வந்து பிஃபோர் சோவிங்கிறது வந்துட்டு விளைவிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இதை நிர்ணயம் பண்ணிடுவாங்க. மொத்தமாக 23 கிராப்புக்கு கொடுப்பாங்க.
இது ஏன் இந்த 22 + 1னா 22 கிராஸ் ப்ளஸ் இந்த 1 வந்து சுகர் கேன் நடத்திருக்காங்களாப்பா. 1 வந்து சுகர் கேன். சுகர் கேனுக்கு இந்த பேரை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபேர் அண்ட் ரெம்யூனரேட்டிவ் பிரைஸ். இதுக்கு தமிழ்ல பாருங்க, ஃபேர் அண்ட் ரெம்யூனரேட்டிவ் பிரைஸ். இதே கான்செப்ட் தான். ஆனா அந்த டேர்ம் வந்து சுகர் கேனுக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா ஃபேர் அண்ட் ரெம்யூனரேட்டிவ் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது நீங்க நோட் பண்ணிக்கோங்க, நியாயமான மற்றும் லாபகரமான விலை, ஃபேர் அண்ட் ரெம்யூனரேட்டிவ் பிரைஸ். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பயிரை விளைவிக்கிறதுக்கு என்ன செலவாகுதோ அப்படின்னு சொன்னல, அந்த செலவை யாரு நிர்ணயம் பண்ணுவாங்கன்னா இந்த CACP இங்க இருக்குல்ல, என்ன எக்ஸ்பென்ஷனா கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் பிரைசஸ். இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பொருளுக்கு என்ன செலவாகுது அப்படின்றத வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. இவங்க யாரோட இணைந்தவங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்டர் கேபினெட் கமிட்டினா தமிழ்ல என்ன? இந்த CACP யாருக்கு கீழே இருப்பாங்கன்னா அந்த கமிஷன் அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரிக்கு கீழே இருப்பாங்க. இவங்க இந்த CACP வந்து ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இவங்க ரெக்கமெண்ட் பண்ற இந்த ப்ரைஸை யாரை அப்ரூவ் பண்ணுவானா கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ். நீங்க தமிழ்ல என்னங்க சொன்னீங்க? அவங்க வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. எனக்கு தமிழ்ல இதை அவங்க அமைச்சரவை குழுன்னு சொல்றாங்க. தமிழ்ல என்ன நீங்க பாத்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. இந்த MSP வரும்போது தான் நமக்கு ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, இந்திய உணவு கழகமா தமிழ்ல, இவங்க வந்து வராங்க. இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த MSP இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலையில விவசாயிங்க கிட்ட இருந்து பொருளை வாங்குற ஒரு நிறுவனம் யாரு அப்படின்னா ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. நார்மலா ஒரு பையர் யாரோ ஒரு வியாபாரி வந்துட்டு விவசாயிக்கு கிட்ட இருந்து MSP கொடுத்து வாங்க மாட்டாரு. இந்த ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா வாங்குவாங்க. இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ ஒரு மூட்டை நெல், ஒரு 100 கிலோ நெல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1000 kg மார்க்கெட்ல மத்தவங்க 1200 ரூபாய்க்கு வாங்குறாங்க. குறைந்தபட்ச ஆதரவு விலை வந்து 1000 ரூபாய். இப்ப என்ன பண்ணலாம்னா இந்த ஃபார்மர்ஸ் வந்து கண்டிப்பா ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு விற்கணும்னு அவசியம் இல்லை, மார்க்கெட்ல வித்துடலாம். இதுவே வந்துட்டு மார்க்கெட்ல வந்து 1000 rupees போகுது, நம்ம பிக்ஸ் பண்ண பிரைஸ் வந்துட்டு MSP வந்து 1200 என்ன பண்ணலாம், ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு அவங்க கொடுத்துருவாங்க. நோட் பண்ணிக்கிட்டீங்களா?
ஓகேவா? அடுத்து போலாமா? இதை அப்படியே எழுதுங்க. சொல்லவா? சொல்லிடுறேன், போதும். நான் சொல்லிடுறேன், கவனிச்சுக்கோங்க, அப்புறம் எழுதிக்கலாம். இதில் வந்து 3 மெத்தட்ஸ் இருக்கு. A2 + FL C2. இது என்னன்னா, A2ங்கிற மெத்தடில் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம முன்னாடி பார்த்தோம்ல CACP ஒரு வேல்யூவை வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனாக வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, ஒரு பயிர் விளைவிக்கிறதுக்கு ஆகக்கூடிய செலவு அதை வந்து அந்த கமிட்டி பண்ணுவாங்கன்னு சொன்னா, இதில் A2ல இந்த மெத்தடில் என்ன பண்ணிப்பாங்கன்னா, விதை, உரம், பூச்சிக்கொல்லி, நம்ம ஆள் வச்சு வேலை செய்கிறோன்னா அந்த ஆட்களுக்கான கூலி, அதுக்கப்புறம் பெஸ்டிசைட்ஸு, நம்ம தண்ணி பாய்ச்சறதுக்கான செலவு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் மெத்தட் 1 A2, இந்த A2 மெத்தடில் இது எல்லாத்தையும் எடுத்துப்பாங்க. இந்த செகண்ட் இருக்குல்ல, செகண்ட் மெத்தடு, ஃபர்ஸ்ட் மெத்தட் A2, செகண்ட் வந்து A2 + FLன்னு இருக்கா. FLங்கிறது என்னன்னா ஃபேமிலி லேபர். ஃபேமிலி லேபர் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம நிலத்துல இப்போ ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு வேலை செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு பயிர் நடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வீட்டில் ஒரு 7-8 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஜாயின்ட் ஃபேமிலின்னு வச்சுக்கோங்க. ஒரு 7 to 8 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 2 நாள் 3 நாள் நம்ம கூப்பிட்டுட்டு நாமளே செஞ்சுக்கலாம் அப்படின்னு செய்யறாங்களா. அந்த இடத்துல என்ன ஆகுது, இந்த ஃபேமிலியோட லேபர் சார்ஜஸும் இன்க்ளூட் ஆகுது. இதுதான் செகண்ட் மெத்தட். இந்த மெத்தட்ல இந்த விஷயங்களோட சேர்த்து அந்த குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்கள் உழைக்கிறாங்க இல்லையா, அதுக்கான காசையும் இங்கே சேர்த்துக்கிறாங்க. ஓகேவா? இந்த A2 + C2, இந்த C2ல என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் A2வும் இருக்கும், FLம் இருக்கும். இது கூட பயிர் பண்ணுறதுக்காக நான் கடன் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்க, அந்த கடனுக்கான வட்டியை சேர்த்துப்பாங்க. ஏன்னா இந்த பயிர் என் கைக்கு வர வரைக்கும் நான் அந்த காசுக்கு என்ன பண்ணுவேன், வட்டி கட்டுவேன். இப்போ நான் ஒருத்தட்ட கடன் வாங்கிட்டு வரேன், இந்த வருஷம் நெல் போடுறேன், போட்டுட்டு உனக்கு காசு கொடுத்துறேன்னு சொல்லி 1 லட்ச ரூபாய் நான் வாங்கிட்டு வரேன். அந்த 1 லட்ச ரூபாயை அவன் அந்த நெல் வர வரைக்கும் சும்மாவா கொடுக்க போறான், வட்டி கட்டுவோம்ல, அந்த வட்டியும் இதுக்குள்ள வந்துடும். ஓகேவா?
இந்த மாதிரி முழுசா இந்த வட்டி கூட இன்னொன்று கூட வருமே, ரெண்ட். நான் குத்தகைக்கு ஃபார்மிங் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், குத்தகைக்கு பயிர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குத்தகைக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும் இல்லையா, அந்த அமௌண்ட் நான் கடன் வாங்கியிருந்தா அந்த கடனுக்கான வட்டி, இதை எல்லாத்தையும் சேர்த்துருந்தா இந்த C2 மெத்தட். இதுதான் மோஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ், எல்லாத்தையும் உள்ளடக்கியதுன்னு சொல்லுவாங்க காம்ப்ரிஹென்சிவ்னா. இது எல்லாத்துலயும் விட்டு போயிருக்கும் ஏதோ ஒரு விஷயம், இது முழுமையா எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கியதா இருக்கும் இந்த C2 அப்படிங்கிற இந்த மெத்தட். அடுத்து இந்த 2008 இந்த C2 + 50 A2 FL50 இது என்ன நான் சொல்றேன். இப்ப என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டோம், 1.5 மடங்குன்னு பார்த்தோமா, 1.5 டைம்ஸ் ஆஃப் த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பார்த்தோமா. அந்த 1.5 டைம்ஸ்ங்கிறது என்னன்னா ஆன செலவு. இந்த 3 மெத்தட்ல எந்த மெத்தட் இருந்ததுன்னா ஆன செலவு என்ன, அதோட 50%. 100 ரூபாய் செலவாயிருக்குன்னா எம்எஸ்பி எவ்வளோ, இதுல 50% எவ்வளோ, 50 ரூபாய், ரெண்டையும் சேர்த்துனா 150 ரூபாய் எம்எஸ்பி. ஓகேவா. இதை சொல்றதுதான் இந்த கமிட்டி இருக்கு இல்லையா, 2008 MS சுவாமிநாதன் அவருக்கு கீழே வந்து ஒரு கமிட்டி போடுறாங்க. இந்த கமிட்டி என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா, எம்எஸ்பியை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா, இந்த C2ல ஆகுதுல செலவு, இந்த மொத்தமா இன்ட்ரெஸ்ட், கடன், ரெண்ட் இதெல்லாம் சேர்த்து, இதை எல்லாத்தையும் சேர்த்து இப்போ வந்துட்டு எனக்கு A2ல வந்துட்டு இப்போ 3 மெத்தட் எடுத்துக்கலாம். A2 பிளஸ் FL C2. இப்போ ஜென்ரலா வந்து நம்ம வந்து இந்த சினாரியோல குத்தகைக்கு இருக்க ஒருத்தரை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ A2 இந்த விதை, உரம், ஆள்கூலி, இரிகேஷன், பெஸ்டிசைட்ஸ் இதுக்கெல்லாம் ஆகிற செலவு 100 ரூபாய். ஃபேமிலியில ஒரு 5 பேர் வேலை செய்யறாங்க, இவங்களுக்கான கான்ட்ரிபியூஷன் ஒரு 10 ரூபாய் கூலின்னு வச்சுக்கலாம். இந்த C2 நான் வந்து அந்த நிலத்தை என்ன பண்றேன், குத்தகைக்கு தான் எடுத்திருக்கேன். குத்தகை வந்து நான் வருஷத்துக்கு ஒரு 50 ரூபாய் கட்டுறேன்னு வச்சுக்கலாம். மொத்தம் எவ்வளவு வருது, 160 ரூபாய் வருதா. இந்த 160 ரூபாயில பாதி 80 ரூபாய், ரெண்டையும் சேர்த்தா 240 ரூபாய். இதை தான் அவர் ரெக்கமெண்ட் பண்றாரு. இந்த 240 ரூபாய் தான் இந்த கமிட்டியில 2008 MS சுவாமிநாதன் கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணுது. அதுதான் இங்க எழுதி இருக்கிறது C2 + 50%. C2ங்கிறது என்ன, 160 ரூபாய். ஓகேவா. C2ங்கிறது அந்த 3 சேர்த்து நம்ம சொல்றது 160 ரூபாய். இந்த 160 ரூபாயோட 50%, 80 ரூபாய் சேர்த்தோம்னா 240 ரூபாய். இந்த அமௌண்ட்டை எம்எஸ்பியா ஃபிக்ஸ் பண்ண சொல்லி இந்த கமிட்டியில ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஆனா இப்ப கரண்ட் சினாரியோல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இதுதான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. எது, A2 + FL + 50%. A2 + FL + 50%னா இந்த கேஸ்ல என்ன வரும், இது ரெண்டு தானே நம்ம எடுத்துப்போம். A2 + FLனா 110 ரூபாய், 110 ரூபாயில பாதி எவ்வளோ, 55 ரூபாய் சேர்த்தாக்க 165. இங்க நமக்கு எவ்வளவு அமௌண்ட் இருக்கு, 240 ரூபாய். கரெக்டாக தானே போட்டிருக்கேன். இங்க எவ்வளவு வந்திருக்கு, 165 ரூபாய். இப்ப நமக்கு இப்ப வந்து எஃபெக்ட்ல இருக்கிறது வந்து எம்எஸ்பி இந்த 165 ரூபாய் தான். அந்த 240 ரூபாய் இன்னும் அவங்க கொண்டுட்டு வரல. இதுதான் இந்த 3 மெத்தடு. இதை நோட் பண்ணிக்கோங்க. இதை நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் மொத்தம் 22 + 1 போட்டிருக்கேன்ல, அதோட முடிஞ்சிருச்சு. 22 + 1 என்னென்ன கிராப்ஸ்ன்னு சொல்லிடுறேன். ப்ரிலிம்ஸ்ல வந்து அது கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது மட்டும் நோட் பண்ணிக்கிட்டா ஃபைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஏதோ புரியலன்னா கேளுங்க. கால்குலேஷன் புரியுதா, நோட் பண்ணிடுறீங்களா? எல்லாரும் எழுதுறாங்க. எழுதுனதுக்கு அப்புறம் ஒரு தடவை சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை மேடம், நான் சொல்றேன் பாருங்க. A2ங்கிறதுல அவங்க என்ன எடுத்துப்பாங்கன்னா, விதையில இருந்து விளைச்சல், அதாவது தண்ணி பாய்ச்சறதுல இருந்து, வேலை செய்யற ஆள் கூலியில இருந்து, பயன்படுத்துற பூச்சிக்கொல்லியில இருந்து, இது எல்லாத்தையும் தான் எடுத்துப்பாங்க. வெளியால் கூப்பிட்டு வேலை செய்யறோம்ல, அதை மட்டும் எடுத்துப்பாங்க. இது எல்லாத்துக்கும் எவ்வளவு செலவாச்சோ அதை எடுத்துக்கிட்டா அது மெத்தட் 1 A2. ஓகேவா. அடுத்த மெத்தட்ல அது கூட FL ஆட் பண்றாங்க. FLங்கிறது வந்து ஃபேமிலி லேபர். ஃபேமிலி லேபருங்கிறது என்னன்னா, நாமளும் நம்ம காட்டுல வேலை செஞ்சிருக்கோம் இல்லையா, அதுக்கான கூலியும் சேர்த்துக்கிறாங்க. அப்படின்னா அது A2 + FL செகண்ட் மெத்தட். C2ங்கிறது என்னன்னா, நான் இப்ப அந்த பயிர் பண்றதுக்காக ஏதோ ஒரு கடன் வாங்கியிருந்தாலோ, இல்ல நான் வச்சிருக்க நிலம் வந்து குத்தகைக்கு நான் ஓட்டிட்டு இருந்தாலோ, அந்த கடனுக்கான வட்டியையும் அந்த நிலத்துக்கான குத்தகையும் முன்னாடி சொன்ன எல்லாத்தோடையும் சேர்த்துக்கிறது தான் C2.
ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்து சொல்லவா? பஃபர் ஸ்டாக்னா தமிழ்ல என்னன்னு பாருங்க. பஃபர் ஸ்டாக்னா தமிழ்ல என்ன? தாங்கல். சரி, தாங்கல் பங்கு. இடையக பங்கு. பஃபர் ஸ்டாக்னா ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு கான்செப்ட் என்னன்னு புரியும். அந்த வார்த்தையை நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க. இந்த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவாங்க? ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து குறைந்தபட்ச ஆதரவு விலையில் உணவு தானியங்களை வாங்குவாங்க. உணவு தானியங்கள் இங்கே என்ன ரெஃபர் பண்ணுன்னா அரிசி, கோதுமை, பருப்பு, இதெல்லாமே. இதுக்கு அடுத்து இந்த பஃபர் ஸ்டாக்னா என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ஸ்டாக்ல வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி வாங்கி இப்படி கொடுக்கறது இல்லை. எப்பவுமே ஃபுட் கார்பரேஷன் கிட்ட என்ன பண்ணுன்னா ஒரு அமௌண்ட் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் வந்து அவங்க ஸ்டாக் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஏதோ ஒரு சுச்சுவேஷனால நமக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டா ப்ரக்யூர்மெண்ட் பண்ணி கொண்டுட்டு வந்து பீப்புளுக்கு கொடுக்க முடியாது. நம்ம கிட்ட எப்பவுமே இருக்க வேண்டிய ஸ்டாக் தான் பஃபர் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். எம்எஸ்பியில் வாங்கி பஃபர் ஸ்டாக்கை எப்பவுமே மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த வாங்கின கிரெயின்ஸ்ல இஷ்யூ ப்ரைஸ் நம்ம கொடுக்குற வேலை குறைந்த விலையில் என்ன பண்ணுவாங்க? திரும்பி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க? பிடிஎஸ், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், பொது விநியோக திட்டம், நியாய விலைக் கடைகளில் இது வந்து மக்களுக்கு போய் சேர்ந்துடும். இது ஒரு கான்செப்ட். இந்த இடத்துல இந்த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் வந்துட்டு என்ன மேஜர் ப்ராப்ளம்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப புவராக இருக்கும். நிறைய கிரெயின்ஸ் வந்து வேஸ்டேஜ் ஆகும். ஓகேவா? ஏதோ டவுட்டா? கோவிட் டைம்ல ரேஷன் கடையில் 5 கிலோ அரிசி சம்திங் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்கல்ல, அது வந்து எங்க இருந்து எடுத்து கொடுப்பாங்கன்னா இந்த பஃபர் ஸ்டாக்ல தான். இப்போ நமக்கு வந்து ரெகுலரா மாசம் மாசம், நான் கான்செப்ட் சொல்றேன், மாசம் மாசம் வந்து 100 kgs தேவைப்படுது. இவங்க ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எல்லா ஸ்டேட்டும் கொடுக்கறதுக்கு 100 kgs தேவைப்படுதுன்னா இவங்க பஃபர் ஸ்டாக்ல எப்பவுமே ஒரு 150 kgs வச்சிருப்பாங்க. இப்போ இந்த மாசம் 100 kg வெளில அனுப்புறாங்கன்னா இந்த மாசம் 100 kg உள்ள வந்துடும். அந்த 150 எப்பவுமே கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ இதுக்கு அடுத்து நான் அந்த 22 கிராப்ஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 22 + 1 22 சொல்றேன், இங்கிலீஷ்ல சொல்றேன், தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சதுக்கு நானே தமிழ்லேயே சொல்றேன். மொத்தமா 22. இதுல தானியங்கள் 7 எழுதிக்கோங்க. எழுதிடுவா? சொன்னா போதும்ல? லேட் ஆகுதா? 22 + 1, அந்த 1 வந்து சுகர் கேன், அதுதான் ஃபேர் அண்ட் ரெம்யூனரேட்டிவ் பிரைஸ். தானியங்கள்ல 7, இங்கிலீஷ்ல வந்து சீரியல்ஸ்ல 7. 7 ஒன்றுனா சொல்கிறேன், எழுதிக்கோங்க. பேடி, நெல். ரெண்டாவது வீட், கோதுமை. 3 ஜோவர், சோளம். ஜோவர், சோளம். 4 பஜ்ரா, கம்பு. 5 ராகி, தமிழ்லேயே ராகி தானே? கேழ்வரகு. கேழ்வரகு.
இப்போ என்ன 6 மெய்ஸ் சோளம் மக்காச்சோளம். மெய்ஸ் தான் மக்காச்சோளம் தானே. பார்லி தமிழ்ல பார்லி தானா? பார்லி BARELEY பார்லி. தமிழ்லையும் பார்லி தான் நினைக்கிறேன். அடுத்து வந்து மொத்தம் 22ல 7 வந்து தானியங்கள் சீரியல்ஸ் இங்கிலீஷ்ல. அடுத்து வந்து பல்சஸ் பருப்பு வகைகள். இப்போ வருங்க தமிழ் டிரான்ஸ்லேஷன். ஃபர்ஸ்ட் வந்து தூர் டால் துவரம் பருப்பு. இது ஒண்ணுக்கு மட்டும் தான் எனக்கு தமிழ்ல தெரிஞ்சது. துவரம் பருப்பு தூர் டால். அடுத்து வந்து மூங் MOONG மூங் டால் பாசி பருப்பு. மூங் டால்னா பாசி பருப்பு தானே? ரெண்டும் ஒண்ணுதான். ஓகே. அடுத்து வந்து உரன் டால். சரி ஓகே. உரன் டால் URAD உளுந்து உளுந்து. அடுத்து வெப்சைட்ல வந்து கிராம்னு கொடுத்துருக்காங்க. GARM கிராம்னு கொடுத்துருக்காங்க. அதை எது இண்டிகேட் பண்ணுதுன்னா சன்னா சுண்டல் கொண்டக்கடலை. சுண்டல் இல்ல கொண்டக்கடலை. அடுத்து வந்து மசூர் பருப்பு MASUR மைசூரா மசூர் அதுதான் வார்த்தை. பிராக்கெட்ல வந்து லென்டில்னு போட்டுக்கோங்க. LENTAL லென்டில் மசூர். இதுல 5 வந்துருச்சா? முன்னாடி 7 இப்ப 5. அடுத்து வந்து ஆயில் சீட்ஸ் எண்ணெய் வித்துக்கள். இதுல வந்து 7. கிரவுண்ட் நட் கடலை நிலக்கடலை. அடுத்து வந்து சோயாபீன். சோயாபீனுக்கு தமிழ் எனக்கு தெரியாது. சோயாபீன். மூணாவது வந்து சன்ஃபிளவர் சீடு சூரியகாந்தி விதை அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்து வந்து எள்ளு செசமி. அடுத்து இதுக்கு தமிழ்ல எனக்கு தெரியல, நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. அந்த வேர்ட் எனக்கு கரெக்டா வரல. நிகர் சீட் தமிழ்ல என்னன்னு தெரியுமா? நிகர் சீட். அடுத்து வந்து மஸ்டர்ட் கடுகு. இது 2 விஷயம் சேர்ந்து இருக்கு. மஸ்டர்ட் அண்ட் ரேப் சீட்னு இருக்கு. இந்த நிகர் ரேப் சீட் இதுக்கெல்லாம் வந்து தமிழ்ல நீங்க பாத்துக்கோங்க. இப்பவே பார்த்து சொல்லிட்டீங்கன்னா எல்லாரும் நோட் பண்ணிப்பாங்க. அடுத்து வந்து ஒண்ணு இருக்கு சன்ஃபிளவர் பார்த்தோமா, அதே மாதிரி சாஃப்ளவர்னு ஒண்ணு இருக்கு. சாஃப்ளவர் சீட்ஸ் நைஜர் விதைகளா தமிழ்ல எழுதிக்கோங்க. ஆனா இதுதான் 7 இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கிரவுண்ட் நிலக்கடலை, அடுத்து வந்து சோயாபீன், அடுத்து சன்ஃபிளவர் சீட் சூரியகாந்தி விதை, அடுத்து வந்து செசமி எள்ளு, அடுத்து நிகர் சீட், அடுத்து ராப் சீட் அண்ட் மஸ்டர்ட், அடுத்து வந்து சாஃப்ளவர். ஓகேவா? இதுக்கு அடுத்து வந்து கேஷ் கிராப்ஸ்னு ஒரு 4 இருக்கு. கேஷ் கிராப்ஸ்னா பணப்பயிர்கள். காட்டனு, பருத்தி, ஜூட், சணல், இங்கிலீஷ்ல கோப்ரா கொப்பரை தேங்காய். தேங்காய் இருக்குல்ல, எண்ணெய் காஞ்ச தேங்காய் கொப்பரை தேங்காய், அது கோப்ரா COPRA இங்கிலீஷ்ல. தமிழ்ல வந்து கொப்பரை தேங்காய்னு எழுதிக்கோங்க. அடுத்து வந்து இந்த 4ல தான் சுகர் கேனும் வரும். இப்ப மொத்தம் 23 வந்துடுச்சா? இந்த 23 பொருளுக்கு மட்டும்தான் என்ன கொடுக்குறாங்க? MSP கொடுக்குறாங்க. இதுவும் நார்த் சைட் மட்டும்தான் ஃபெமிலியர், நம்ம பக்கம் கிடையாது. இதுக்கப்புறம் ஒரு 3 சின்ன கான்செப்ட் மட்டும் இருக்கு. ஒரு 3 லைன் தான் வரும். அது மட்டும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. APMCன்னு ஒன்று இருக்கு. அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூசர்ஸ் மார்க்கெட்டிங் கமிட்டி. அக்ரிகல்ச்சர்
இது எழுதிக்கோங்க. ஈனாம்னா என்னன்னு தெரியுமா? ஈனாம்ங்கிறது இ நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட். இந்த ஏபிஎம்சி என்ன பண்ணுதுன்னா பேசிக்காக விவசாயிகளையும் வியாபாரிகளையும் ஒருங்கிணைக்கிற ஒரு ரெகுலேட்டட் மார்க்கெட், வரையறுக்கப்பட்ட ஒரு சந்தை தான் ஏபிஎம்சி. இந்த ஈனாம்ங்கிறது என்னன்னா இ நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட். நம்மக்கிட்ட விளையக்கூடிய பொருட்களை என்ன பண்ணலாம், அதாவது ஆல் ஓவர் இந்தியா எந்த செல்லருக்கு வேணால் நீங்கள் கொடுக்க முடியும். ஆனால் ஏபிஎம்சியில் அப்படி கிடையாது. சேலம்ல இருக்கிற ஏபிஎம்சிஸ் ஒரு விலையை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க தக்காளிக்கு. பெரம்பலூர்ல ஒன்று இருக்கும், கன்னியாகுமரியில் ஒன்று இருக்கும், இந்த பக்கம் என்ன சென்னையில் ஒன்று இருக்கும். அதுதான் இதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸு. ஓகேவா? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. இது வந்து ரீஜனல், அதாவது ஏபிஎம்சிங்கிறது வந்து ரீஜனுக்கு ரீஜன் மாறும். ஈனாம் அப்படி கிடையாது. இப்போ வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஓகேவா? கிளாஸ் புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன டாபிக்னு சொன்னீங்கன்னா பெட்டரா இருக்கும். நீங்க சொல்லலைன்னா நான் ஒரு டாபிக் ரெடி பண்ணிட்டு வந்துடுவேன். நீங்க உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா அது சொல்றதுக்கு 2 பேருக்கும் கரெக்டா இருக்கும். ஒரு 5 minutes தான், சீக்கிரம் டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்க, நான் கிளம்பணும். சிலபஸை எடுத்து பார்த்து சொல்லுங்க. ஃபினான்ஸ் கமிஷன் வரைக்கும் உள்ளது எல்லாமே எடுத்தாச்சா? ஓகேவா? நோட்ஸ் இருக்கா? அதை நடத்த தேவையில்லையா? புதுசா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது இல்லைம்மா, புதுசா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுன்றது வேற. ஃபர்ஸ்ட் கவர் பண்ணாத டாபிக்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம அதை பார்க்கலாம்ல. உங்களுக்கு வந்து ஜிடிபி, நெட் நேஷனல் இன்கம், பர் கேபிட்டா இன்கம் இதெல்லாம் நடத்திட்டாங்களா? ஆமா இல்லைன்னு பதில் சொல்லுங்க. ஜிடிபி, நெட் நேஷனல் இன்கம், நிகர தேசிய வருமானம், அப்புறம் ஃபினான்ஸ் கமிஷன் வரைக்கும் நடத்திட்டாங்கன்றீங்க. ஃபினான்ஸ் கமிஷன் மட்டும்தான் நடத்திருக்காங்களா? அப்போ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமின்னு இருக்குல்ல, இதுக்குள்ள இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் வரும். அதுவும் பட்ஜெட் பார்த்துடுவாங்க. அதாவது இப்போ என்ன வருஷம்? 2026 2025 பட்ஜெட் 26 பட்ஜெட் பார்த்துருவாங்க. ஓகேவா? பார்த்துடுவாங்கன்னா ரெஃபர் பண்ணிட்டு வாங்க, நான் வந்து நடத்துறேன். ஓகேவா? பட்ஜெட் கான்ஸ்டன்டா ஸ்டாட்டிக் டாபிக்ஸை நம்ம பார்த்துட்டு இன்னைக்கு எப்படி ஜிஎஸ்டிக்கு இன்னைக்கு என்ன இப்போ என்ன நடந்துட்டு இருக்கோ அதை பார்த்தோமோ அந்த மாதிரி பட்ஜெட் பார்க்கலாம். அப்போ அடுத்த கிளாஸ்ல நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி, அதுக்குள்ள என்னெல்லாம் பார்ப்போம்னா ஜிடிபி, என்என்பி, நெட் நேஷனல் ப்ராடக்ட், பர் கேபிட்டா இன்கம், டிஸ்போசபிள் இன்கம், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். அதுவும் அதுக்கு அடுத்து வந்து இது கூட ஹெச்டிஐ பார்க்கலாம். ஹெச்டிஐ பார்த்துட்டு பட்ஜெட் பார்க்கலாம். ஓகேவா? சனி ஞாயிறானா வீட்டுக்கு போகணும், சீக்கிரமா போகணும், பிரேக் விடணும். இதை 3ஐயும் குறைச்சிக்கோங்க. சனி ஞாயிறு மட்டும்தான் நாங்கள் 3 பேரும் வருவோம். 2 நாளுமே கிளாஸ் வந்து ஃபுல் டே போகும். அதுக்கு தகுந்த மாதிரி நெக்ஸ்ட் வீக்லேருந்து கிளம்பி வந்துடுங்க. ஓகேவா?
வீக் டேஸ்ல மார்னிங் எத்தனை மணிக்கு வருவீங்க? இப்போ மார்னிங் நான் 7 மணிக்கு கிளாஸ் எடுக்கிறேன்னா வருவீங்களா? சரி, ஒரு 8 மணிக்கு வருவீங்களா? ஓகே, இல்ல கேக்குறேன், தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன். நீங்க என்ன 10 மணிக்கா? 10 மணிக்கு எனக்கு ஆபீஸ் போறது இல்ல நானு. சண்டே சாட்டர்டே ஓகேப்பா. சண்டே சாட்டர்டே வந்துட்டு கரெக்டா இங்க 10 மணிக்கு இருக்கிற மாதிரி வந்துருங்க. 9:30க்கு இருங்க, 10 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கணும். சாட்டர்டே சண்டே சாப்பாடு எடுத்துட்டு வந்துருங்க. வீட்டுக்கு போகணும்னு கேட்காதீங்க, 4:30க்கு மேலே தான் விடுவாங்க. டெய்லியும் 2 கிளாஸ் இருக்கும், அதாவது மார்னிங்கும் இருக்கும் ஈவினிங்கும் இருக்கும். 3 பேரும் வருவோம், நாங்கள் ஷஃபிள் பண்ணி எடுப்போம். என்ன சப்ஜெக்ட்ன்றதை முன்னாடியே சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டேக்கு எக்கனாமிக்ஸ்க்கு என்ன எடுக்கிறதுனா நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமியும் பட்ஜெட் இது 2 எடுக்கிறோம். இதுக்கு உங்களுக்கு ஏதாவது சோர்ஸ் இருந்ததுன்னா படிச்சுட்டு வாங்க. இன்னைக்கு நடந்தின 2 டாப்பிக்கும் வேற ஏதாவது ஒரு சோர்ஸில் போய் ரெஃபர் பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரியுதா அப்படின்னு. இதை விட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்துச்சுன்னா இன்னைக்கு எடுத்தீங்களா நோட்ஸு, இது கூடவே ஆட் பண்ணி வச்சுக்கோங்க, திரும்ப படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நோட்ஸ் நீங்கள் எடுக்கிறது வந்து சரியில்லை.